இன்றைக்கு 14வது பயணத்தை கவனிப்போம். பயணத்தினுடைய அந்த ஆரோகண சங்கீதத்தை கவனிப்போம். ஆபிரகாம் எப்போதும் அவருடைய பயணத்தின் தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சாரோளோடு தான் தொடங்கினார். ஆனால் 13வது பயணத்தில் ஒரு இணை பிரியாத ஒரு இணை பிரிந்து விட்டது. அநேக ஆண்டுகள், அதாவது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஒன்றா இருந்தவங்க இப்போ பிரிந்து விட்டார்கள். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் 14வது பயணம் அது தனிமையின் பயணம். அதுக்கு அடிப்படையாக நாம் கவனித்த வசனம் ஆதியாகமம் 25:5 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். அதாவது ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆபிரகாமை ஹெப்ரோனில் பார்ப்போம். ஆனால் ஆதியாகமம் 24:62 ஆபிரகாமை நாம் நெகேவ், அதாவது தென் தேசத்தில் அவரை பார்ப்போம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் சாராளை அடக்கம் பண்ணும்போது அவரை ஹெப்ரோனில் பார்க்குறோம். ஆனால் 24ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில் அவர் ஈசாக்கோடு கூட அவர் நெகேவ், அதாவது தென் தேசத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த ஹெப்ரோனுக்கும் இந்த தென் தேசத்துக்கும் ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் தூரம். ஸோ இவ்வளோ தூரத்தை கடந்து வந்திருக்கிறார் தனித்தவராக, அதாவது தன்னுடைய இணையை இழந்தவராக அவர் நடந்து வந்திருக்கிறார், இல்லை பயணப்பட்டு வந்திருக்கிறார். ஸோ நமக்கு இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன சொன்னேன்னா, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க ஒரு நாள் நம்ம விட்டு போயிடுவாங்க, இல்லை நாம் அவங்கள விட்டு போயிடுவோம். ரெண்டில் ஒன்று நடக்கும். ஒன்றில் ரொம்ப நேசிக்கிறவங்க நம்ம விட்டு போயிடுவாங்க. ஸோ என்னுடைய அனுபவத்தை நான் பார்க்குற ஒன்று, நம்ம யார் ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்கள சீக்கிரமாக இழந்துருவோம். அதனால் வீட்டுக்காரன்ட்டு சண்டை போட்டுகிட்டே இருங்க. அப்பப்போ ரொம்ப நைஸாக ரொம்ப அனுபவிச்சிங்கன்னா பட்டுன்னு போயிடும் கேஸு. ஆனால் சண்டையே போட்டிருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு 65, 70, 80 வயசு வரைக்கும் சண்டை போட்டுனே கிடக்கும். ஒன்று தரைக்கு இழுக்கும், ஒன்று தண்ணிக்கு இழுக்கும், ரெண்டுக்கும் சேர்ந்து இல்லாமல் ஓடும். ஸோ அவர் பிலவட்ஸ் வில் ஒன் டே டெசர்ட் அஸ். நமக்கு பிரியமானவர்கள் ஒரு நாள் நம்ம விட்டு தனியாக போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆபிரகாமுக்கு சாராளை விட நேசிக்கிறவங்க யாரும் இருந்திருக்க முடியாது. ஒரு கேத்தூரால் வரலாம், மறுமனைவிகள் வரலாம், ஆகார் வரலாம். ஆனால் சாராள் தான் அவனுக்கு எல்லாவற்றுக்கெல்லாம். அந்த சாராளை ஒரு நாள் அவர் இழந்து விட்டாரே அப்படின்னா, நாம் ரொம்ப நேசிக்கிறவங்க ஒரு நாள் நம்ம விட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆபிரகாமை அழைத்த தேவன் அவர் விட்டு போகலை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் அதை வாசித்திருக்கிறோம். அவர் ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவர். அந்த அழைக்கப்பட்ட தேவன் ஒருபோது என்ன செய்யலை, அவரை விட்டு போகவே மாட்டார். அப்படின்னு நமக்கு பிரியமானவர்கள் நம்ம விட்டு போயிடலாம். எபிரேயர் 11:8 வாசிக்கிறோம். அதில் மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அந்த அழைக்கப்பட்ட ஆபிரகாமை விட்டு ஒரு நாளும் கர்த்தர் தூரமாய் போகவே இல்லை. எபிரேயர் 11:8 அதில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்படியான தேவன் அவரை அழைத்தார். அழைத்த தேவன் என்ன செய்யலை, அவரை விட்டு விலகவே இல்லை. அப்படின்னா நமக்கு வேண்டியவங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க, ரொம்ப மதிக்கிறவங்க ஒருவேளை நம்ம விட்டு போயிடலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில நெருக்கங்கள் வரும்போது நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வச்சுருப்போம். நமக்கு ஒரு நபர் இருப்பாங்க. பிரச்சனைகளில் உச்சக்கட்டம் வரும்போது அவங்கள்ட்ட போனால் தான் நமக்கு ஒரு ஆறுதல், அவங்கள்ட்ட போனால் தான் நமக்கு சரியாக கைட் பண்ணுவாங்க, அவங்க தான் சரியாக நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நினைப்போம் தெரியுங்களா? ஸோ ஒரு நாள் அவங்களும் காணாமல் போயிடுவாங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மோசே மரித்து போனான்னு போட்டிருக்கோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற வசனம், தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரித்து போனான் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது. அவர் மரித்து போனது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்கிட்ட வந்து பேசுவார். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். அப்படின்னா அவரை நடத்தின மோசே மரித்து போயிட்டார். இன்னும் சொல்ல போனால் 120 ஆண்டுகள் அனுபவம் மரித்து போயிட்டு. ஆனால் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுவார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்படின்னா மோசை செத்து போயிடலாம், அபிஷேகம் பண்ண மோசை செத்து போயிடலாம், நடத்தின மோசை செத்து போயிடலாம். ஆனால் கர்த்தர் சாக மாட்டார். ஏன்னா அவர் சாவாமை உள்ளவர். அதான் அவர் சொல்கிறார், மோசை செத்து போயிட்டான், ஆனால் நான் சாக மாட்டேன்.
மோசேவை விட்டு விலகிடுவான், ஒரு நாள் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மாற மாட்டார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை பெண்ணும் பரலோக பயணத்தில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு பாடம். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தாய் தகப்பனாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஊழியக்காரராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நம்மோடு அவங்களால இருக்க முடியாது, இல்லை நாம் அவங்களோடு இருக்க முடியாத ஒரு சூழல் வரும். ஆனால் மாறாதவர், விலகாதவர் கர்த்தர் ஒருத்தர் தான். ஏனென்றால் தேவன் நம்மை அழைத்தது எதுக்குன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்படுவதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். இன்றைக்கி அநேக ஐக்கியங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்தது எதற்குன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவோடு கூட நாம் ஐக்கியப்படுவதற்கு. 1 கொரிந்தியர் 1:9 நாம் இப்படி வாசிக்கிறோம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கிறோம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை. அப்படின்னா நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்னா இயேசுவோடு தான். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் மாத்திரம்தான் நம்ம முழுமையாக நடத்துமே தவிர, நாம் உலகத்தில் உருவாக்குகிற இல்லை நமக்கு நாம் நேசிக்கிற ஐக்கியங்கள் ஒரு நாள் நம்ம விட்டு போயிடும். தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்ன சொன்னால், அப்படி குமாரனாகிய இயேசுவோடு நாம் ஐக்கியப்படத்தான். ஆகவே நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உலக உறவுகள், உலக சிநேகங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆகவே நாம் ஒரு காலத்திலும் இந்த மனித உறவுகளுக்கு, மனித ஐக்கியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது. ஒரு நாளும் நீங்கள் தான் என்ன செய்யக்கூடாது, மனித உறவுக்கோ இல்லை மனிதனுடைய ஐக்கியத்துக்கோ நாம் அடிமைகளாகி விடக்கூடாது. நமக்கு வேண்டும், மனித உறவு வேண்டும். ஆனால் எப்படி இருக்கக்கூடாது, அடிமையாகிடக்கூடாது. அவங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டோன்னா ரொம்ப கடினம். எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் ஒரு நாள் பிரிய போகிற உறவு தான். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த உறவுகள் தேவைதான். ஆனால் நம்ம தேவன் அழைத்த நோக்கம் எதுன்னு சொன்னால், அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன்னா அந்த ஐக்கியம் தான் மாறாது. 1 கொரிந்தியர் 7:22-23 பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வசனம். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். கர்த்தருக்குள் ஒரு அடிமையாய் இருக்கிறவன் அழைக்கப்படும் போது அவன் என்னவா மாறிடுறானா, கர்த்தருக்குள் அவன் என்னவாயிடுறான், கர்த்தருடைய சுயாதீனன், கர்த்தருடைய விடுதலை பெற்றவன் ஆகிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையா இருக்கிறான். அப்படி மாறுது பாருங்களேன். அதாவது அடிமையா இருக்கிறவனை கர்த்தர் அழைக்கும் போது அவன் என்ன ஆயிடுவானா, கர்த்தருடைய சுயாதீனனாக, விடுதலை பெற்றவனாக மாறுகிறான். ஆனால் ஏற்கனவே விடுதலையோடு இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, அவர்களை கர்த்தர் அழைக்கும் போது அவன் என்ன ஆயிடுவானா, அடிமையாகிறானா. அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். அப்படின்னா என்ன ஆகக்கூடாது, அந்த 1 கொரிந்தியர் 7 உங்களுக்கு தெரியும், திருமண உறவை பற்றிய அதிகாரம். 1 கொரிந்தியர் 7 திருமண உறவை பற்றிய அதிகாரம். திருமணத்தை பற்றி கொரிந்தியர்களுக்கு இருந்த நிறைய கேள்விகள், அதற்குரிய பதில்கள் தான் 1 கொரிந்தியர் 7 இந்த 7 அவர் சொல்றாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அதாவது ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ ஒரு அப்பாவையோ ஒரு அம்மாவையோ நம்ம ரத்தம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கலை, தேவன் தான் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆகவே நாம் யாருக்கு அடிமையாக கூடாது, மனிதனுக்கு அடிமையாக கூடாது. உறவுகளுக்கு, மனித உறவுகளுக்கு கண்டிப்பாக அடிமை ஆகக்கூடாது. அது நமக்கு என்னென்னா, தேவ உறவு கூட நம்ம அதிக முக்கியப்படுத்துறது இல்லை, மனித உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த வேல்யூஸ், அந்த மதிப்பு எதுக்கு தெரியுங்களா? ஸோ கணவனுக்கு பயப்படுறவங்க கர்த்தருக்கு அதை விட அதிகம் பயப்படணும்ல. மனைவிக்கு பயப்படுறவங்க, நான் எப்போதுமே யோசிப்பேன், ஆதியாகமம் 3 கர்த்தர் ஆதாம்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, நீ உன் மனைவியின் பேச்சை கேட்டு என் கட்டளைக்கு மீறினபடியினால. அப்படியான இன்றைக்கு தேவனை விட இன்றைக்கு மனிதர்கள் தானே அதிக மதிப்பில் இருக்குது நம்ம வாழ்க்கையில். அதான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட, அவருக்கு உடன் ஊழியக்காராக இருந்தவர், அவருக்கு உதவி ஊழியக்காராக இருந்தவர், ஒரு நாள் போய் முன்னாடி நின்னார். உன்னை என்னப்பா சொன்னார், ஐயா கர்த்தர் என்ன வேறொரு அந்த ஊழியத்துக்கு போக சொல்லுகிறார். உடனே அவர் கேட்டாராம், ஆம்பளை கர்த்தரா பொம்பளை கர்த்தரான்னு. இன்னைக்கு நிறைய பொம்பளை கர்த்தர் தானே இன்னைக்கு கதையை மாற்றி விடுறாங்க. நான் சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் பற்றி கொஞ்ச நாள் முன்னாடி கேள்விப்பட்டேன். சமீபத்தில் கேள்விப்பட்டது ரொம்ப வருத்தமாக இருந்தது.
அது அவர் பேரை சொன்னாலே இந்தியாவில் தெரியாத எந்த விசுவாசம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவ மனிதன் அவருடைய மனைவியோட பேச்ச கேட்டு ஆடியே அந்த மனுஷனுடைய தரிசனத்தை, அவர் மேலே அந்த நற்பேர் எல்லாத்தையும் இழந்திருக்கிறார். அது மனைவி வந்து டாமினேட். அது எசபேல் என்ற ஒரு பெண் என்னைக்கும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதே ஆவியில் நிறைய பேர் வீட்டுகளுக்குள்ளே இருக்காங்க, சபைகளுக்குள்ளே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது. அந்த வான் ஊழியக்காரர்கள் ரொம்ப உயர்ந்தவங்க நான் சொல்ல வரல. ஆனால் அந்த தரிசனத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஒட்டிட்டிங்க ட்ரை பண்ணுவாங்க உயர்வு தாழில். ஆனால் பெண்களுக்கு மாத்திரம் எடுத்த உடனே நாகும் தெரியுங்களா, எப்படியாவது நமக்கு வசதியாக இருக்கணும், நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்பம், நம்முடைய எதிர்காலம். நான் எப்போதுமே இந்த நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அந்த குணசாலியான பெண் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா அவளை பார்த்தீங்கன்னா அவளோட ஹோம் சென்டர்ட். அவள் குடும்பத்தை பற்றி தான் அவளுக்கு அக்கறை இருக்கும். ஒரு நிலத்தை வாங்குறா, வீட்டை கட்டுறா, வயலை பார்க்குறா, வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்குறா, வியாபார கப்பல் வந்து பொருளெல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் அவளுடைய கான்சன்ட்ரேஷன் யாரை பற்றி தெரியுங்களா, அவன் வீட்டை பற்றி தான். ஆனால் அவன் கணவனை பாருங்க, அவன் தேசத்தின் மூப்பரோடு உட்கார்ந்துருக்கிறான். ஸோ அவனுடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்னா அவனுக்கு நாட்டை பற்றி, இவளுக்கு வீட்டை பற்றி. இதுதான் இயல்பு. சொல்லலாமே தவிர பெண்கள் குறைத்து மதிப்பிடப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டாமினேட்டிங் கேரக்டர் அவங்களுக்கு வந்துட்டுதுன்னு சொன்னால் ஊழியங்கள் சிதறி போகுது, இல்லை என்றால் ஊழியங்கள் திசை தப்பி போகிறதுக்கு காரணம் ஆயிடுறாங்க. ஆனால் தான் அவர் சொல்லுகிறார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையினால என்ன பண்ணாதீங்க, மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள். பேதர் எழுதும்போது சொல்லுவார், உன்னை எதனால் வெல்லப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். நம்ம ஒரு அன்பினால் ஒரு நான் உதாரணமாக சொல்லுகிறேன், எனக்கு இந்த குழந்தைகள் இல்லாததை பற்றி ஒரு பக்கத்தில் எனக்கு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நான் அந்த குழந்தைகளுக்கு அடிமை. நான் சின்ன பிள்ளைங்கன்னா எனக்கு அவ்வளோ உயிர். நான் நினைப்பேன், நமக்கு ஒரு பிள்ளை எடுத்தோம்னா கண்டிப்பாக பைபிளை தூக்கியிருப்பானான்னு சந்தேகம் தான். ஏன் என் சிஸ்டர்லாம் குழந்தை இருந்திருந்தா கூட அந்த பிள்ளை இறக்கலைன்னா கூட நான் வந்துருக்க மாட்டேன் வேதத்துக்குள்ளே. அப்படி இறந்த போது தான் நான் கத்தருக்குள்ளே வந்தேன். ஒருவேளை அவள் இறக்கலைன்னு சொன்னேன் வச்சிங்களேன், பிள்ளை அது வளர்த்த பிள்ளைன்னா கூட என்ன வேணும்னா அவன் மேலே தான் அந்த அன்பு இருந்திருக்கும். இப்போவும் யோசிப்பேன், சார் நம்ம பொண்ணு இருந்தான்னா அவளை இருந்திருப்பாளே, நமக்குள்ள பிரயோஜனமாக இருந்திருப்பாளே, நமக்கு பிள்ளை இல்லாத ஒரு நிலையில் போய் இருக்கிறோம், அப்படி யோசிப்பேன் சில நேரத்தில். ஸோ அது கிறுக்குத்தனமாக இருந்தால் கூட, ஆனால் அடுத்து எனக்கு சந்தோஷம் வரும், நல்ல காலம் அவள் இல்லாதது. அவள் இருந்திருந்துன்னா நான் மற்றவங்களெல்லாம் அந்தளவுக்கு நேசிக்கவே என்னால் முடியாது, பேரத்தை நேசிக்க முடியாது என்னால். அதனால் நாம் எதனால் வெல்லப்படுகிறோமோ அதற்கு அடிமையாக இருக்கிறோம். சரி, அதை விட்டுடலாம், நம்முடைய பயணத்துக்கு வரும். அதனால இந்த 1 நம்ம உள்ளத்தில் எழுதப்பட வேண்டும். ஏன்னா நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், விலை கொடுத்து சிலுவையில் வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஒருபோதும் மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது, அடிமை ஆகக்கூடாது. ஏன்னா அடிமையானோன்னா ஒரு நாள் அவங்க விட்டு பிரியும் போது நம்மளால் அதை தாங்க முடியாமல் போயிடும். நம்முடைய தரிசனத்தை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய பாரத்தை இழந்து போய் அதுவே ஒரு பெரிய பாரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே இந்த மனிதர்களுக்கு அடிமையாகிறது முதல்ல நடத்தணும். ஆபிரகாமும் சாராளோடு வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார். இப்போ சாராள் மறித்து போயிட்டாங்க. எப்படிப்பட்ட சாராளும் ஒரு நாள் விட்டு போயிட்டாங்க. ஆபிரகாமுக்கு அதுக்கப்புறம் தனித்துத்தான் அவர் நடக்க வேண்டும், தனித்துத்தான் அவர் வாழ வேண்டும். இதை அவர் மாற்றவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அநேக ஆண்டுகள் ஆபிரகாம் தனியாக தான் நடந்திருக்கிறார். ஆகவே இது நமக்கு மிக முக்கியமான ஒன்று, நல்ல தெரியணும். தெரிந்தது தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஸோ மனைவி எனக்கு என் ஆண்டவருக்கு அடுத்தது நான் நேசிக்கிறேன் எங்கள் அம்மாவை. ஏன்னா எனக்காகவே வாழ்ந்தவங்க அவங்க. அடுத்தது என்னுடைய அக்கா. என்னுடைய அம்மாவை காட்டிலும் என் மேலே அதிகமாக நேசினை வளர்த்தது எங்கள் அக்கா தான். அடுத்தது என்னுடைய மனைவி. எனக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற பெண் தான். ஆனாலும் இவங்க மேலெல்லாம் இருந்த அன்பை காட்டிலும் ஆண்டவர் மேலே அதிக அன்பு இல்லைன்னு சொன்னால், நான் ஒரு நாள் இவங்களை இழக்கும் போது ஒருவேளை நான் முந்தி போயிட்டா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அப்புறம் நான் இருந்தா உடஞ்சி போயிடுவேன், என்னை ஊழியத்தை விட்டு போயிடுவேன், இல்லைன்னா ஒரு மூலையில் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருப்பேன். ஆகவே எந்த ஒரு சூழலிலும் என்ன செய்யக்கூடாது, மனிதனுக்கு மாத்திரம் அடிமை ஆகக்கூடாது. குறிப்பாக இந்த அன்புக்கு அடிமைன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா, தேவனுடைய அன்பு ஒன்றுக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கணுமே தவிர உலகத்தில் உள்ள எந்த மனிதனுடைய அன்பும் மாறுகின்ற அன்பு, அவங்க நினச்சா கூட தேர்தல் மேலே காட்ட முடியாத அன்பாக அன்பு. இன்னும் ஒரு வருஷத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். நமக்கு என்றென்றைக்கு முடிந்து போகாத உறவு என்ன தெரியுங்களா, கர்த்தருடைய அன்பு மாத்திரம், அவருடைய உறவு மாத்திரம்தான். சங்கீதம் 48:14. சங்கீதம் 48:14.
இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். கவனிச்சீங்களா? இந்த தேவன் ஒருவர் தான் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியத்துக்கு அப்புறமும் நம்மை நடத்துவார். ஆமென். தேவன் தாமே அவர்களை தண்ணீர் சண்டையில் அழைத்து கொண்டு போவார். தேவன் தாமே அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். இதெல்லாம் எப்போன்னா இந்த உலகம் முடிஞ்ச பிறகு. அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். கூட இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா திஸ் காட் ஈவன் அவர் ஓன் காட் இருக்கும். அது எனக்கு மாத்திரம் தான் சொந்தம், ஹரிக்கெல்லாம் கிடையாது, எனக்கு மாத்திரம் தான். அந்த பொசசிவ்னஸ், அதுதான் அந்த உறவில் உள்ள மேன்மை. என்ன சொல்றது தெரியுங்களா? திஸ் காட் ஈவன் அவர் ஓன் காட். அதுக்கடுத்து என்ன, எவனுக்கு வேணா ஏசாத தெய்வமையில போட்டியா, ஆனா எனக்கு என் சொந்த தெய்வம். ஏன்னா அந்த உறவு தான் என்றென்றைக்கு நிலைத்து நிற்க போகிற உறவு. மற்ற 28-20 சொன்னார், உலகத்தின் முடிவு புரிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சதா காலங்களில் இருக்கிறேன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் இருக்க மாட்டாரா என்ன? உலகம் முடிந்த வரைக்கும் இருப்பார். உலகம் முடிந்த நித்தியத்தில் நம்மோடு இருக்க போறது ஒருத்தர் தான். ஏன்னா நம்ம உன்னதத்துக்கு போன பிறகு இது மனைவி, இது கணவன், இது அம்மா, இது அப்பாலாம் தெரியாது. எல்லாரும் யார் சாயல் இருப்பாங்க? இயேசுவின் சாயல்ல. அப்ப நம்மோடு இருக்க போட ஒரே ஒரு உறவு என்ன தெரியுங்களா? இயேசுவோட உறவு தான். இயேசுவின் சாயல் தான் நமக்கு. அப்ப இன்றைக்கு நம்முடைய உறவுகள், நெருக்கமான மனித உறவுகள்ல அந்த சாயலை யாரை பார்க்கணும்னா கர்த்தருடைய சாயலை பார்த்துட்டே இருக்கணும். தேவனுடைய சாயலே கணவன்ல, மனைவியில, பிள்ளைகள்ல, உறவுகள்ல, ஊழியங்கள் நம்ம பார்த்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த உறவு என்னைக்கு நிலைச்சு நிற்கும். அதை விட என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், ஏன் பிள்ளை அப்படி நம்ம அந்த உறவுகளை வேற பக்கத்தில் திருப்பும் போது அது உடைந்து போறதுக்கு, விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அவங்கள இயேசுவின் சாயல் அவங்க பார்க்க கற்றுக்கொண்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த உறவு அவங்க போயிட்டா கூட என்ன இருக்கும்? இயேசுவின் சாயல் கூட இருக்குது இல்லை. அப்போ என்ன ஆகுனா, அந்த இழப்பின் வலி அவங்களுக்கு தெரியாது, இழப்பின் வேதனை அவங்களுக்கு புரியாது. சின்ன வயதில் குழந்தைகள் இறந்து போயிட்டுனா வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போதெல்லாம் அழுவாங்க. அது பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு மனவேதனை வரும். ஆனால் சொன்னல எனக்கு வருதுன்னு சொன்னேனே, இது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். ஆனால் என்றைக்கு மனித உறவுகள்லையும் கிறிஸ்துவின் சாயலை நாம் பார்க்க கற்றுக்கொண்டோமோ அப்போ என்ன ஆகிடும் தெரியுங்களா? இழப்பு நமக்கு இழப்பாகவே தெரியாது. ஏன்னா என்றைக்கு நம்மோடு இருக்கிறவர் தான். திஸ் காட் ஈவன் அவர் ஓன் காட், எனக்கு மாத்திரமே இருக்கின்ற ஒரு இயேசு. ஆகல அந்த உறவு ஒன்று தான் நம்ம விட்டு பிரியாது. இதற்கு சமமான சங்கீதம் 133 நாம் கவனித்துக் கொள்வோம். அதில் இருக்கிற கருத்து என்னன்னா, கிறிஸ்டியன் யூனிட்டி அல்லது ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி. ஆவிக்குரிய ஒரு சொந்தம், ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம், ஆவிக்குரிய ஒரு நெருக்கம், ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 3-4 வசனங்கள். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறவைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். எப்ப நம்ம சந்தோஷத்துக்கு பழுது வராது, எப்போ நம்முடைய சந்தோஷத்துக்கு சேதம் வராது என்றால் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிற தேவ ஜனங்களோடு நம்ம ஐக்கியம் இருந்தால் நம்ம சந்தோஷம் என்னைக்கு நிறைவா இருக்கும். ஆமென். இல்லை என்றால் அந்த உலக உறவுகள் பிரியும் போது நம்ம சந்தோஷம் டேமேஜ் ஆகிடும், சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். இல்லை என்றால் அதில் பாதிப்பு வருகிறது, குறைவு வருகிறது. அப்படின்னா நாம் யாரோட ஐக்கியம் இருக்கணும்? ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி, ஒரு ஆவிக்குரிய ஒரு சொந்த நமக்குள்ள இருந்தால் யாரோடு இருக்கும்? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் கூட யாருக்கு ஐக்கியம் இருக்குதோ அவங்களோடு நம்ம ஐக்கியம் இருந்தால் நம்ம சந்தோஷம் என்னைக்கும் நிறைவாக இருக்கும். அதுதான் நான் எழுதுகிறார், பரிசுத்த யோவான் எழுதுகிறார், எங்கள் ஐக்கியம் பிதாவோடு ஒரு குமாரனா இயேசுவோடு இருக்குது, நீங்கள் எங்களோட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இது நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி தான் என்ன பண்ண, நமக்கு ஒரு மெய்யான சந்தோஷத்தை கொடுக்க முடியும், ஒரு நிலையான சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இல்லை என்றால் கணவன் மாதிரி நம்ம உலக சொன்னானே 30 நாள் 60 நாள்னு சொன்னானே, திருமணங்கள் 3 மாதத்துக்குள்ளே தான் வரையறை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா நான் பேயன் தான் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும்.
ஏனென்றால் அந்த உறவுகள் ரொம்ப காலத்துக்கு இருந்தாலும் சிலர் பார்த்தீங்கன்னா 60 வருஷம் 70 வருஷம் கூட கணவன் மனைவியாக வாழுகிறார்கள். பிரியாமல் இருக்கிறாங்களே தவிர சண்டை போடாமல் இல்லை. அவங்க பெரிய மற்றவங்க முன்னாடி அன்புள்ளவர்களாக காட்டிக்கொள்ளலாம், இல்லை அன்புள்ளவங்களை போல உண்மையாகவே வாழ்ந்து கொண்டு இருந்தால் கூட அவங்களுக்கும் ஃப்ரிக்ஷன்ஸ் வருதில்லை, அப்பப்போ அவங்களுக்கும் பிரச்சனைகள் வருதில்லை, ஏற்றத்தாழ்வுகள் வரத்தானே செய்யும். ஆனால் அந்த உறவு இருக்குது தெரியுங்களா, இதில் என்ன கிடையாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸே கிடையாது. ஏன்னா அதில் ஒரு பக்கத்தில் கர்த்தர், மறுபக்கத்தில் நாம. கர்த்தர் எப்போதுமே என்ன செய்ய மாட்டார், இன்டிஃபரண்டாக இருக்கவே மாட்டார், மாறுபட்டவராக இருக்கவே மாட்டார், அவர் மாறாதவர். நாம தான் மாறுவோமே தவிர அவர் மாற மாட்டார். நமக்கு ஏன் உலக உறவில் பிரச்சனை வருதுன்னா 2 பேருமே மாறுற ஆள். கணவனும் மாறுவார், மனைவியும் மாறுவாங்க, நேரத்துக்கு ஏற்றார் போல, சூழலுக்கு ஏற்றார் போல, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றார் போல. ஆனால் மாறாதவர் தேவன். ஸோ இந்த உறவுக்குள்ள நாம் போகும்போது என்ன ஆகுன்னு சொன்னால், இழப்புகள் நமக்கு இழப்புகளாகவே தெரியாது, இழப்புகள் நமக்கு வேதனையை உண்டாக்காது, இழப்புகள் வரும்போது நமக்கு ஏமாற்றங்களை உண்டாக்காது. ஆகவே இந்த ஸ்பிரிச்சுவல் யூனிட்டியை தான் சங்கீதம் 133 ஆவியானவர் மிக அழகாக சொல்லுகிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் இன்பமானது, அது ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டு அவன் தாடி வழியாய் வழிந்து அவன் அங்கேயே நனைத்த அபிஷேக தைலம். அது எப்படி இருக்குமா, ஹெர்மோன் மலையின் மேலும் அது சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்படின்னா 3 வசனங்களுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தினுடைய தன்மைகளை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 3 வசனம்தான். அந்த 3 வசனத்துக்குள்ள அந்த 133வது அந்த ஆரோகண சங்கீதத்தில் அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி, ஒரு ஆவிக்குரிய ஒரு உறவு, ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் இருந்தால் தேவனோடு அந்த ஐக்கியம் உள்ள தேவ பிள்ளைகளோடு நமக்கு உறவு இருந்தால் அது நமக்கு என்னென்ன மேன்மைகள் உண்டு என்பதை ஆவியானவர் 6 ஆசீர்வாதங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த 6 ஆசீர்வாதத்தை கவனிப்போம். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், குட்னஸ் ஆஃப் காட், எத்தனை நன்மை. அந்த ஆவிக்குரிய அந்த உறவு, ஆவிக்குரிய ஐக்கியத்தில் என்ன உண்டாக தெரியுங்களா, குட்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய நன்மை எங்கே உண்டாகிறது என்றால், தேவனோடு ஐக்கியம் உள்ள சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ற இடத்துல தான் அது இருக்கும். எல்லா ஐக்கியங்களிலும் இல்லை, தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் எந்த தேவன் பிள்ளைகள் ஐக்கியம் வைத்திருக்காங்களோ அந்த ஐக்கியத்தில் நாம் இருக்கும்போது நமக்கு கிடைப்பது என்ன, குட்னஸ் ஆஃப் காட். அங்கே நன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நன்மை என்பதற்கு சில கருத்துக்களை நான் சொல்லி காட்டுகிறேன். 1, தேவன் கொடுக்கிற முதல் நன்மை என்னன்னா மெட்டீரியல் பிளெஸிங். 1 மெட்டீரியல், உலகம் சார்ந்த பொருள்களில் வருகின்ற அந்த நன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படின்னு தேவன் முதல்ல கொடுக்கிறாரு. உலகம் சார்ந்த ஆசீர்வாதங்களுக்கு தான் சூரியனும் மழையும் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 14:17 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அப்படின்னா அந்த மழை, சூரியன் இதெல்லாம் எதை குறிப்பது, தேவனுடைய நன்மை. முதல் நன்மை என்ன, வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுகிறார், பூமியிலிருந்து பனியை உண்டாக்குகிறார். அது என்னாகுதான், பூமியை நனைத்து பயிரை முளைக்க பண்ணி விதைக்கிறவனுக்கு விதை, உண்பவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பது எப்படியோ அப்படி என்றால் முதல்ல கர்த்தர் எதை கொடுக்கிறார், தானியத்தை கொடுக்கிறார். தானியத்துக்கு ஒரு அற்புதமான வசனம் இருக்குது. ஓசியா 2ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தை வாசிங்க.
அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்தில் கர்த்தர் மறுமொழி என்றால் ஆன்சர் பண்றது. அப்படின்னா முதல்ல நாம இதை ஒன்று கேட்டிருக்கணும், இல்லை யாரோ ஒன்று கேட்டிருக்க வேண்டும். அவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். என்ன பண்ணுவாராம் கர்த்தர்? எப்படி ஆன்சர் பண்றாரு? முதல்ல யாருக்கு பதில் சொல்வாராம்? வானத்துக்கு பதில் சொல்வாராம். அடுத்தது அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். வானம் என்ன பண்ணுமா? பூமிக்கு ஆன்சர் பண்ணுமா. அடுத்தது பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். அப்படின்னா அந்த பூமிக்கு தேவன், வானத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார், வானம் பூமிக்கு பதில் கொடுத்தது. பூமி என்ன பண்ணுது? மெட்டீரியல் உருவாக்குது. பாருங்களேன், அது என்ன செய்யுது? தானியம், திராட்சரசம், எண்ணெய், இவைகள் இஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும். அப்படின்னா the way God answers, கர்த்தர் பதில் கொடுக்கிற விதம் என்ன தெரியுங்களா? வானத்துக்கு அப்படின்னா வானம், சூரியன், மழை என்றது கர்த்தம் என்ன? மெட்டீரியல் பிளெஸிங். தானியம் வருது, எண்ணெய் வருது, இல்லை என்ற விதைகள் உண்டாகிறது, திராட்சரசம் எல்லாம் உண்டாக காரணம் என்ன? தேவனுடைய நன்மை. அப்படியானால் கர்த்தர் கொடுக்கின்ற முதலாவது எங்கே அந்த ஆவிக்குரிய அந்த ஐக்கியம் இருக்குதோ அங்கே என்ன உண்டாகுது தெரியுங்களா? மெட்டீரியல் பிளெஸிங். ஒரு சரியான ஐக்கியம் உள்ள ஒரு சபையில் எவ்வளவு தரித்திரம் உள்ள ஒருத்தன் உள்ள நுழைஞ்சாலும் சரிதான், அவன் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டே ஆகணும். அவன் உலகத்தில் உள்ள தனது தரித்திரங்களை மாற்றப்பட்டே ஆகணும். நீங்க சபைகள் அதை பார்க்க முடியும். ஒன்றும் இல்லாமல் சபைகள் வருவாங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது. ஆனால் உள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் தான். என்னுடைய வாழ்க்கை சொன்னா 11 மாதங்கள் தான் கர்த்தர் என் வாழ்க்கையை தலைகளை மாற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் வெறும் 11 months தான். நிறைய கடனோடு கர்த்தர் சபைக்குள்ள வந்து 11 மாதங்களில் என் வாழ்க்கை தலைகளா மாறி போச்சு. ஏன்னா இந்த தேவன் மெட்டீரியல் பிளெஸிங்கை கொடுக்கிறவர். இது எங்க கிடைக்கும் அப்படின்னா உண்மையான ஆவிக்குரிய ஐக்கியம் எங்க இருக்குதோ அங்கதான் கிடைக்கும். அது 5000 பேர் இருக்காங்களா, 50 பேர் இருக்காங்களா, அது முக்கியம் அல்ல. அங்க என்ன இருக்கணும்? பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசுவோடும் கூட ஐக்கியமுள்ள தேவ ஜனங்கள் இருந்தால், அந்த இடத்துல நாமும் அவர்களோட ஐக்கியப்பட்டால் கண்டிப்பா அவருடைய நன்மை எங்கே உண்டாகும். அதுக்கு முதல் ஆசீர்வாதம் என்ன? வருகின்ற வழி என்ன? God will answer. வானத்துக்கு வானம், பூமிக்கு பூமி, களஞ்சியங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். இரண்டாவதாக தேவன் கொடுக்கின்ற நன்மை ஆவிக்குரியது, ஸ்பிரிச்சுவல். சங்கீதம் 31:19. சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. இம்மெஷரபிள், அளவிட முடியாத அளவுக்கு நன்மைகள். அது என்ன நன்மை? ஆவிக்குரிய நன்மைகள். அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அதுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிது. அதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் மெட்டீரியல்லாம் நமக்கு சொல்லிடலாம், இவ்வளவு எண்ணெய், இவ்வளவு தானியம், இவ்வளவு. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இப்போ கர்த்தர் நமது பாவத்தை மன்னிச்சார் இல்லையா, அதுக்கு எவ்வளவு வேல்யூ போட முடியும்? தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறாரு, அதுக்கு எவ்வளவு மதிப்பிட முடியும்? தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்தாரு, எவ்வளவு மதிப்பிட முடியும்? அப்படின்னா ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? தேவன் கொடுக்கிற நன்மை என்ன? குட்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய அந்த நன்மை. உங்களுக்கு தெரிந்த வசனம் 2 கொரிந்தியர் 9:15. 2 கொரிந்தியர் 9. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். என்ன அது? அன்ஸ்பீக்கபிள். இது என்ன? இம்மெஷரபிள். அது என்ன? அன்ஸ்பீக்கபிள், சொல்லி முடியாது. அவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறார். அந்த நன்மை என்ன? ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஸ்பிரிச்சுவல் குட்னஸ். மூன்றாவதாக தேவன் கொடுக்கின்ற அந்த குட்னஸ் ஆஃப் காட் என்னன்னா மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த நன்மை மூன்றாவது, அது மன்னிப்பு. சங்கீதம் 86:5. சங்கீதம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். தேவனுடைய மூன்றாவது நன்மை என்ன? மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். அந்த மன்னிப்பு எவ்வளவு? கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம். கடலின் ஆழம் எவ்வளோ அவ்வளோ ஆழம். பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல். அப்படியானால் மூன்றாவது தேவன் கொடுக்கிற அந்த குட்னஸ் என்ன? மன்னிப்பு. நான்காவதாக சங்கீதம் 25:8.
சங்கீதம் 25:8. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். என்ன செய்கிறார்? God instructs the sinners. பாவிகளுக்கு என்ன பண்றாரு? வழிகளை தெரிவிக்கிறார். இப்படிதான் நடக்கணும். கூப்பிட்டு சொல்லுகிற சத்தம், வழி இதுவே, சத்தியம் இதுவே, இதுல நடவுங்கள் என்று கூப்பிட்டு சொல்லுகிற சத்தத்தை நம் காதுகள் கேட்குதுல்ல. That is the instruction given by God. தேவன் கொடுக்கிற 4வது குட்னஸ். 5வதாக சங்கீதம் 33:5. சங்கீதம் 33:5. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது. அவருடைய காருண்யத்துக்கு ஆங்கிலத்தில் unfailing love, அதாவது தோற்று விடாத ஒரு அன்பு தேவனிடத்தில் உண்டு. அந்த காருண்யத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன? unfailing love. அந்த அன்பு என்ன செய்யாது? ஒருபோதும் it won't let us down. நம்மை ஒருபோதும் என்ன பண்றாது? தரையிலே விழுவதற்கு அந்த அன்பு விடாது, அது தாங்கிக் கொள்ளும். அப்படின்னா குட்னஸ் ஆஃப் காடுக்கு 5வது என்ன? ஒரு காருண்யம். அதுக்கு அர்த்தம் என்ன? unfailing love. எந்த ஒரு சூழலிலும் ஒரு தாய் கூட ஒரு காலகட்டத்தில் அட போடா, உன்னை பெற்றதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம் அப்படி சொல்லக்கூடிய சூழல் வரும். ஆனால் அப்படி சொல்லாத ஒரே ஒருவர் நம்ம ஆண்டவர் தான். That is the goodness of God. 6வதாக வேண்டி சொல்லுகிறேன், அடைக்கலம், ரெஃப்யூஜ். 6வது தேவன் நமக்கு அடைக்கலம். நாகும் 1:7. நாகும் 1:7. நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. இக்கட்டு நாளில் நம்முடைய அரணான கோட்டை என்பதுக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா he is our refuge, நம்முடைய அடைக்கலம். அப்படியானால் 6 விதமான நன்மைகளை வேதம் சுட்டி காட்டுகிறது. தேவன் இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தில் வரவனுக்கு என்ன கொடுக்கிறார்? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை. ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சொன்னேன், சாராள் ஒரு காலகட்டத்தில் அவங்க பிரிந்து போயிட்டாங்க. பிரிந்து போகாத ஐக்கியம் எது தெரியுங்களா? தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம் தான். ஏன்னா அழைத்தவர் அவர் ஒருபோதும் விட்டு போக மாட்டார். அவரோடு நம்முடைய ஐக்கியம் சரியா இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? அவருடைய நன்மை நமது வாழ்க்கையில் உண்டாகும். இந்த 6 நன்மைகளும் கண்டிப்பாக உண்டாகும். 1 குட்னஸ் ஆஃப் காட். 2வதாக சங்கீதம் 133:1 வாசிக்கிறோம். முதல்ல நன்மையும், அடுத்தது என்ன? எத்தனை இன்பமுமாய் நன்மை, அடுத்தது எத்தனை இன்பம். இன்பம் என்பதற்கு ஆங்கிலத்தில் பிளஷர்ங்கிற வார்த்தை. நன்மை இன்பம் என்பதற்கு பயன்படுத்திய இந்த ஆங்கில வார்த்தை பிளஷர். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பழைய காலத்தில் காருக்கு பேரு பிளஷர் கார் தான். ஆமா. தேவன் 2வது கொடுப்பன பிளஷர் ஆஃப் காட், தேவன் கொடுக்கிற இன்பம். முதல்ல தேவன் கொடுக்கிற நன்மை, அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை நான் எப்போதுமே நினைப்பேன், சபைகளுக்கு இதை ஆழமாக சொல்லி தரணும். நீ ஒரு சரியான ஐக்கியத்தில் இருந்தால் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நன்மைகள் தான். ஆமென். அடுத்தது உன் வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற இன்பம் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த வேல்யூ ஆஃப் அந்த ஃபெலோஷிப்புக்கு சரியாக சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அவனுக்கு ஐக்கியத்தை விட்டு ஓடவே மாட்டான், ஐக்கியத்தில் நிலைச்சி நிற்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளில் விசிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சொந்தக்காரங்க கொஞ்சம் தான் இருக்காங்க, மீதி எல்லாம் இருந்துங்களா விசிட்டர்ஸ். இந்த ஞாயிற்றுலாம் வருவாங்க, அதுக்கப்புறம் எந்த ஞாயிற்றுல வருவான்னு அவனுக்கே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து நிற்பான். சில சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர்ஸ் டே தெரியுங்களா, அன்னைக்கு மாத்திரம் வர ஆள்லாம் இருக்குது. அவர் சர்ச் மெம்பர் இல்லை, எங்கேயாவது சுற்றிட்டு இருக்க வருஷம் ஃபுல்லாக. ஆனால் அந்த வாட்ச்மேன் சர்வீஸுக்கு பார்த்தீங்களா, ஏன்னா அவருக்கு ஒரு ராசி அது, வருஷத்தை இந்த சபையில் தொடங்கணும் நல்லா இருந்தது, அதனால் என்ன பண்ணோம், வருஷத்துக்கு ஒரு முறை அந்த எங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வேலை நிற்பான் அளவன். ஆனால் அந்த ஜனவரி அந்த 1ஆம் தேதி மாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்துருப்பான் சபையில், ஒரு நல்ல காணிக்கை வேற கொடுப்பான் சாமி. அவன் பாஸ்டருக்கு அப்படி ஜில்லுன்னு ஆகிடும். பரவாயில்ல, ஒரு முறை வந்தால் கூட ஒரு வருஷத்துக்கு சேர்த்து காணிக்கை கொடுக்க நிம்மதி ஆகிடும் அவருக்கு. கவனிங்க, அவன் ஐக்கியத்தினுடைய மேன்மை இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. சபை என்ன ஒரு கட்டடம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. So it's a spiritual unity. 2வது கர்த்தர் கொடுக்கிறார் pleasure of God, கர்த்தருடைய இன்பத்தை கொடுக்கிறார். 3 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். அந்த இன்பம் எப்படிப்பட்டது அப்படின்னா 2 கொரிந்தியர் 12:10.
அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அந்த பிரியப்படுகிறேன்ல நான் சந்தோஷப்படுகிறேன். எதுல வருது? பாடுகள் உபத்திரவத்தில் அவனுக்கு என்ன வருதுன்னா ஒரு இன்பம் வருது பாருங்களேன், ஒரு சந்தோஷம் வருது பாருங்களேன். திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே 9 கூட வாசிங்க, 9ஆம் வசனம் கூட வாசிங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். என்ன சொல்றாரு பவுல்? ஆண்டவரே சரி, ஒரு முள் இருக்கு ஆண்டவரே, அதை எடுத்து போடுங்க. 3 முறை கேட்டார். கர்த்தர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். உன்னுடைய பலவீனத்தில் தான் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். எங்க இன்பம் இருக்குதுங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில? தேவ சித்தத்தின்படி, சப்ஜெக்ட் டு காட்ஸ் வில். அதாவது தேவ சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையில் வருகின்ற நெருக்கங்கள், வாழ்க்கையில் அவர்கள் முட்களை போன்ற அனுபவங்கள் இருக்கு தெரியுங்களா? அடுத்து தேவன் கொடுக்கிற, ஏன்னா அங்கே என்ன நிறைவேற போகிறது? நம்மை குறித்த தேவ சித்தம் நிறைவேற போகிறது. நம்மை குறித்த தேவ சித்தம் எப்போ நிறைவேறுதுன்னு சொன்னால், தேவன் நமது வாழ்க்கையில் அனுமதிக்கின்ற பாடுகள் நினைக்கிறோம் தெரியுங்களா? பாடுகளுக்கு அடுத்த பக்கம் என்ன தெரியுங்களா? அது இன்பம். உதாரணமாக ஐஸ்வர்யவானும் இருந்தார், லாசரும் இருந்தாங்கல்ல. லாசருவை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாடுகள் அவருக்கு, ஆனால் அடுத்த பக்கத்தை பாருங்க, ஆபிரகாமின் மடியின் மேன்மை அவருக்கு கிடைச்சதில்லை. அப்படியானால் தேவன் கொடுக்கிற அந்த பிளஷர் ஆஃப் காட் எதன் அடிப்படையில் தெரியுங்களா? சப்ஜெக்ட் டு காட்ஸ் வில். தேவ சித்தத்தின்படி நீங்கள் நான் என்ன செய்வோம்? ஒரு பாடுகள் அனுபவித்தால் என்ன செய்யணும்? அதை குறித்து அதுதான் உண்மையாக தேவன் கொடுக்கிற பிளஷர், தேவன் கொடுக்கிற சந்தோஷம். அதுதான். இரண்டாவதாக அந்த சந்தோஷம் எப்படி வரும்னு சொன்னா, இன்ஸ்பயர்ட் பை காட். ஒன்று தேவ சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் அந்த சந்தோஷம். ரெண்டாவது எப்படி இருக்கும் தெரியுங்களா? இன்ஸ்பயர்ட் பை காட். தேவனால் அகத்தூண்டுதல் பெற்றதாக இருக்கும். நம்ம உள்ளத்தில் தெளிவாக அப்படி ஒரு தூண்டுதல் இருக்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. அப்ப என்ன உண்டாகும்? கிறிஸ்துவின் நாள் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாவதற்கு, அந்த பிளஷர், அந்த இன்பம் உண்டாவதற்கு என்ன நடக்குது தெரியுங்களா? இட் இஸ் இன்ஸ்பயர்ட். என்ன ஆகுது? தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவர்னு போட்டிருக்கு 13ஆம் வசனத்தில். 13ஆம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவர். ஆகையினால கிறிஸ்துவின் நாள் எனக்கு என்ன உண்டாகும்? ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அப்படின்னா அந்த பிளஷர் ஆஃப் காட் என்பது உலகத்தோடு சம்பந்தப்பட்டது. உலகத்தில் சந்தோஷம் கிடையாது என்று அர்த்தம் அல்ல. ஆனால் அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? தேவன் நமக்குள்ள ஒரு தூண்டுதல், அகத்தூண்டுதலை கொடுத்து விட்டால் நமக்குள்ள என்ன எண்ணம் வந்தாலும், நமக்குள்ள என்ன செய்கை வந்தாலும் நமக்கு என்ன உண்டாகுதுல? ஒரு சந்தோஷம். ஏன்னா இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை காட். தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி நம்மள எண்ணத்தையும் செய்ய உருவாக்கினபடியினால கிறிஸ்துவின் நாளில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? துக்கப்பட மாட்டோம். உங்களுக்கு தெரிந்த வசனம் 1 யோவான் 2:28 வாசிக்கிறோம் தெரியுங்களா? என் பிள்ளைகளே, நித்திய ஜீவனை 1 யோவான் 2:28 இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். என்ன ஆகணும்? அந்த இன்ஸ்பிரேஷன் தேவனிலிருந்து வந்து விட்டால் அவருடைய வருகையில் நாம் என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமா நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஏன்? நமக்குள்ள வந்து எண்ணங்கள், விருப்பங்கள், சந்தோஷங்கள்லாம் எதன் அடிப்படையில்? அவருடைய இன்ஸ்பிரேஷன்ல வந்தது. அவரே நமக்குள்ள தூண்டினது, நமக்குள்ளே உருவாக்கினது. ஆகிய ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? கர்த்தருடைய வருகையில் வெட்கப்பட்டு போக மாட்டோம். பிகாஸ் இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை காட். இன்னைக்கு நம்ம மனதில், நம்ம விருப்பத்திலையும் சில காரியங்கள் உள்ளத்திலிருந்து வரும். நமக்கு தெரியணும் இது ஏன் உள்ளத்திலிருந்து வருதா, இல்லை கர்த்தர் எனக்குள்ள உருவாக்குகிறாரா என்று மிக தெளிவாக தெரியணும். மூன்றாவதாக
அந்த pleasure of God இருக்குங்களா, it will be fulfilled by God. இதை தேவனே நிறைவேற்றி விடுவார். fulfilled by God. ஒன்று subject to God's will, தேவனுடைய சித்தத்தின்படி அது உருவாக்கப்படுகின்ற ஒன்று. இரண்டாவதாக தேவனே ஒரு அகத்தூண்டுதலை கொடுத்து அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். மூன்றாவதாக தேவனே அதை நிறைவேற்றுவார். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். பவுல் ஒரு வேண்டுதல், ஒரு ஜெபத்தை செய்கிறார். இப்போ என்ன, அதுக்கு தமிழில் அது கொஞ்சம் அப்படி மாற்றி இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா fulfill all the good pleasures of his goodness. அவரது நன்மையினுடைய அந்த பிரியம் இருக்குல்லையா, தேவனுடைய இன்பம் இருக்குது தெரியுங்களா, அந்த இன்பத்தை நிறைவேற்றுவது யாரு? கர்த்தரே நிறைவேற்றுவார். fulfill all the good pleasures. ஸோ எல்லா விதமான நன்மையான இன்பங்களையும் தேவன் என்ன செய்வாரா, நமக்குள்ளே உருவாக்குவார். அக்கார்டிங் டு ஹிஸ் குட்னஸ். pleasure of his goodness. அதாவது தேவனே நிறைவேற்றுகிறார். இதை நம் வாழ்க்கையில் வருகின்ற அந்த இன்பமான காரியங்களை யார் நிறைவேற்றுவார்? ஒன்று அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர். இரண்டாவதாக அவருடைய அகத்தூண்டுதலின்படி நமக்குள்ள இதை உருவாக்குகிறார். மூன்றாவது நிறைவேற்றுறது யார் வேலை? அவர் வேலை. அப்படின்னா இன்பத்தை தேடி நீங்கள் நானும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இன்பங்களை தேடி ஓடும்போது என்ன ஆகுன்னு சொன்னால், நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பிளஷர் ஆஃப் காடை இழந்து போயிடுவோம். இது எங்கே தான் கிடைக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியத்தில் மாத்திரம்தான் கிடைக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிட்டியில் மாத்திரம்தான் என்ன கிடைக்கும் தெரியுங்களா? அந்த பிளஷர் ஆஃப் காட். ஸோ ஒரு ரிட்ரீட் சென்டருக்கு போகிறோம், இல்லை ஒரு வீக்கெண்டில் வந்து ஒரு நிறைய இடங்களுக்கெல்லாம் போகிறாங்களே, கவனிச்சுக்கோங்க. அங்கெல்லாம் என்ன கிடைக்காது? தேவ சித்தத்தின்படியான சந்தோஷம் கிடைக்காது. ஒரு அன்றாயிரம் போட்டு கடலில் டைவ் அடிக்கலாம், இல்லை டைவிங் போர்ட்லேருந்து அப்படியே ஸ்விம்மிங் பூலில் குதிக்கலாம், இல்லை ரோப் காரில் அப்படி ட்ராவல் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஃப்ளைட்டில் பறந்து போகலாம். இதெல்லாம் எப்படி இருக்காது? நாட் அக்கார்டிங் டு காட்ஸ் வில். உண்மையான தேவ ஜனத்துக்கு சந்தோஷம் எங்கே இருக்குது? அப்படி ஐக்கியத்தில் இருக்கும். என்ன தெரியுங்களா? அந்த பிளஷர் ஆஃப் காட்ல முதல்ல என்ன? இட் இஸ் சப்ஜெக்ட் டு காட்ஸ் வில். தேவ சித்தத்துக்கு அப்பாற்பட்ட எந்த சந்தோஷமும் ஆய்க்குறதுக்கு இருக்காது. ரெண்டாவதாக அது யாரால தோண்டும்? அவங்க சொன்னாங்க நீங்கள் இங்கே போங்க, அந்த தீம் பார்க்குக்கு போங்க, அவங்க சொன்னாங்க இங்கே ஜூக்கு போங்க, அங்கே ஒரு குரங்கு இருக்குது, அதை அவுத்து விட்டு உங்கள் உள்ள மாட்டி வச்சிருவான்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட இருந்து வரும்? இன்ஸ்பயர்ட் பை மேன். என்ன பாஸ்டர் ஊழியமே பண்ணிட்டு இருக்கீங்களே, குழந்தைகளையும் மனைவி கூட்டிட்டு அப்படி போயிட்டு வாங்கலேன். அது யார் இன்ஸ்பயர் பண்ணணும்? காட் மஸ்ட் இன்ஸ்பயர், நாட் மேன். ஒரு மனிதன் தூண்டி நாம போகக்கூடாது, கர்த்தர் தூண்டி போகணும். மூன்றாவதாக நிறைவேற்றுவதற்கு நாம் 6 மாதம் பணத்தை சேர்த்தேன், இல்லை அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் சேர்த்தேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே வானத்தை திறப்பீராக, அந்த சிப்பை ஓப்பன் பண்ணுவீராக, என் ஏடிஎம் கார்டில் அப்படி பணமாக கொட்டுட்டும் ஆண்டவரெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டார். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது கர்த்தர் வேலையே. ஆமென். ஸோ தி பிளஷர் ஆஃப் காடுக்கும் நாம் தேடுகின்ற சந்தோஷத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஒன்று அது தேவ சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்கும், தேவனால் தூண்டப்பட்டதாக இருக்கும், தேவனால் நிறைவேற்றப்பட்டதாக இருக்கும். இந்த 3 இல்லைன்னா அந்த இன்பம் யாரால் வந்தது இல்லை? ஐக்கியத்தால் வந்தது இல்லை. சரி, மூன்றாவதாக இந்த ஐக்கியத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 133:2. சங்கீதம் 133:2. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். அடுத்தது மூன்றாவது என்ன? அனாயிண்டிங் ஆஃப் காட். அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிட்டியில் இருக்கக்கூடிய மூன்றாவது மேன்மை என்ன? தேர் இஸ் அனாயிண்டிங் ஆஃப் காட். அனைவருடைய துதினாலே கிருபை பெருகுன்னு போட்டிருக்கல. தேவ ஜனங்கள் கூடி வரும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? தேவனுடைய அந்த அபிஷேகம், அந்த அனாயிண்டிங் வந்து நமக்கு எனக்கு தெரியும். ஆவியில் நிரம்புவது, அந்நிய பாஷை பேசுவது, வரங்கள் செயல்படுவது. ஆனால் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு 4 காரியத்தை சுட்டி காட்டுகிறேன் அனாயிண்டிங்கில். ஒன்று,
டிவைன் அப்பாயின்மெண்ட். இந்த அபிஷேகத்தின் அர்த்தம் என்ன? தேவனுடைய நியமம், டிவைன் அப்பாயின்மெண்ட். 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமும் 22:7. அகசியா யோராம் இடத்துக்கு வந்தது, அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. எப்படி என்றால், அவன் வந்தபோது யோராமுடனே கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சியின் குமாரனாகிய யெகூவுக்கு நேராக வெளியே போனான். அப்படின்னா அந்த யெகூவுக்கு என்ன இருக்குது? அனாயிண்டிங் ஆஃப் காட். எதற்கு? ஆகாபின் குடும்பத்தை அழிப்பதற்கு. அப்படின்னா இது என்ன? அபிஷேகம் என்பதற்கு அர்த்தம் என்ன? 2 நாளாகவும் 22:7 வாசிக்கிறோம். மிக அற்புதமாக இருக்கும். கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணிவித்த நிம்சியின் குமாரனாகிய யெகூ. அப்படின்னா அபிஷேகம் என்பது வேறு சொல்ல முதல் அர்த்தம் என்ன? டிவைன் அப்பாயின்மெண்ட். அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, அவருடைய ஆலயத்துக்கு விரோதமாக, அவருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பின இந்த ஆகாப் வேறு சொல்லுது, அவன் மனைவியாக எசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய தன்னை விற்று போட்டு ஆகாவை போல ஒருவன் அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இல்லைன்னு போட்டிருக்கு. அப்படியானால் தேவ சபையை பாழாக்க, தேவ ஜனங்களை பாழாக்க, தேவ ஊழியர்களை சங்கரிக்க ஒருவன் எழும்பினால் அவனை அழிப்பதற்கு கர்த்தர் என்ன பண்ணாதீங்களா? ஒருத்தனை அப்பாயின்ட் பண்றாரு. அதுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? அபிஷேகம். அப்படின்னா அனாயிண்டிங் ஆஃப் காட்ல முதல் அர்த்தம் என்ன? இட் இஸ் a divine appointment. இது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு நியமம். இதற்கு தேவ ஜனத்தை, தேவ சபையை, தேவ ராஜ்யத்தை அழிக்க முயற்சி செய்கிறவர்களை அழிப்பதற்காக கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? ஒரு தெய்வீக ஒரு அழைப்பு அல்லது தெய்வீக ஒரு நியமம். இரண்டாவதாக, இட் இஸ் a ஸ்பெஷல் ஆனர். அபிஷேகத்தின் இரண்டாவது தன்மை என்ன? இட் இஸ் a ஸ்பெஷல் ஆனர். அபிஷேகம் என்பது தேவன் கொடுக்கின்ற ஒரு விசேஷித்த கணம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 24:6. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அப்படின்னா இது தேவன் அபிஷேகத்தில் என்ன பண்றா தெரியுங்களா? ஒரு மனிதனை கேட்ட கனப்படுத்துகிறார், அவனுடைய ஒரு மகிமையை கொடுக்கிறார். 10ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 10ஆம் வசனம். இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்முடைய கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். அப்படின்னா அந்த அபிஷேகம் ஸ்பெஷல் ஆனர் given by God. தேவன் தன்னுடைய ஊழியர்களுக்கு தான் அபிஷேகம் பண்ண ஒரு விசேஷித்த கனத்தை கொடுக்கிறார். அபிஷேகத்தின் இரண்டாவது பொருள். மூன்றாவதாக, அபிஷேகம் என்பது இஸ் a ஸ்பெஷல் பிரிவிலேஜ். கர்த்தர் கொடுக்க விசேஷித்த அனுகூலம், தேவன் கொடுக்கிற ஒரு விசேஷித்த சலுகை, ஸ்பெஷல் பிரிவிலேஜ். சங்கீதம் 105:15. சங்கீதம் 105:15. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும். என்ன செய்யக்கூடாது? நான் அபிஷேகம் பண்ணின நீங்க என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அப்படின்னா இவர் அபிஷேகம் பண்ணவன அடுத்தவன் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாதுன்னு மிரட்டி இருக்கிறார். பாருங்களேன், இவர் என்ன பண்றாரு? ராஜாக்கள் எல்லாமே மிரட்டுறாராண்டே. ஆபிரகாம் வர அவனை தொட்ட அவ்வளவுதான். இவ்வளவுக்கு ஆபிரகாம் கத்த தனியா அபிஷேகம் பண்ணான்னு ஒரு இடத்துல கூட இல்லை. அண்ட் ஈசாக்கு யாக்கோபுலாம் நாடோடிகளாக நானும் சுற்றி வரும்போது கூட வேதம் சொல்லுது, அவர்கள் நிமித்தம் ராஜாக்கள் என்ன பண்ணாராம்? கடிந்து கொண்டாராம். ஏன்? அவனுடைய அபிஷேகம். அப்படின்னா அந்த அனாயிண்டிங்கோட மூணாவது தாட் என்னதுங்களா? ஸ்பெஷல் பிரிவிலேஜ். கர்த்தர் கொடுக்கிற விசேஷித்த சலுகை. அபிஷேகம் என்பது தேவன் கொடுக்கின்ற விசேஷித்த ஒரு கணம். அடுத்தது அபிஷேகம் என்பது தேவன் கொடுக்கின்ற மிக உயர்ந்த ஒரு சலுகை. யார் என்ன பண்ணக்கூடாது? அவர் அபிஷேகம் பண்ணவன தொடக்கூடாதுன்னு கர்த்தரே இடைப்படுகிறார். நான்காவதாக ஒன்று, இட் இஸ் காட்ஸ் பிளெஸிங். அபிஷேகம் என்பது என்ன? இது காட்ஸ் பிளெஸிங், தேவன் கொடுக்கிற ஒரு மகிமையான ஆசீர்வாதம். சங்கீதம் 23:5. சங்கீதம் 23:5.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படின்னா அந்த தலையில எண்ணெய் ஊத்துறதுக்கு அர்த்தம் என்ன? இட் இஸ் a blessing. இது தேவன் கொடுக்கிற, வழக்கமா சொல்லுவாங்க. அது ஆடு மேய்க்கிறாங்க இல்லையா, இந்த ஆடு மேய்க்கும் போது ஆடுகள் இந்த வனாந்திரத்திலாம் சுற்றி தெரியறதுனால ஆடுகளுடைய உடம்பு ஆக்சுவலாக ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்களாம், ஆட்டுக்கு தலையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவாங்களாம். அந்த எண்ணெயை ஊற்றிட்டு ஆடு அப்படியே ஜில்லுன்னு ஆகிடுமா. ஒரு முறை அந்த எண்ணூர் ஹை ரோடு, ஆக்சுவலாக எண்ணூர்லேருந்து பாரிஸ் காண்ட வரைக்கும் வரக்கூடிய அந்த பீச் ரோடு, அதில் ஒரு முறை எங்கள் கம்பெனி பஸ் வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆச்சு. இறங்கி நின்றுட்டுருக்கோம், அடுத்த பஸ் வர்றதுக்காக இறங்கி. அந்த பக்கத்தில் பஸ்ஸே வராது அப்போ. ஸோ இறங்கி நின்றுட்டு இருக்கும்போது ரோடு ஓரத்தில் ஒரு பன்னி படுத்துருக்குது. அந்த பன்னி பார்த்தீங்கன்னா அது அந்த கண்ணெல்லாம் அப்படி சொருகிட்டு, அந்த வழக்கமாக நாய்களுக்கு பூனைக்கு தான் அந்த ஜொல் வலியும் இல்லை, இது பன்னிக்கு வலியுது. எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிடா பன்னிக்கு என்னடா இப்படி பெரிய சந்தோஷம்னு பார்த்தா, ஒரு அம்மா அதுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அதோடைய பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதத்தை வச்சு அந்த பண்டியோட வயிற்று பக்கத்தை அப்படி தடவிட்டே இருக்காங்க. அதாவது இவர் படுத்திருக்காரு, அந்த அம்மா அதுக்கு தரையில் உட்காந்துட்டு இந்த பாதத்தை வச்சு என்ன பண்ண அப்படியே அந்த வயிற்றில் தடவிட்டே இருக்குது. இவர் மெய்மறந்து அப்படியே போயிட்டு இருக்காரு. 3ஆம் வாரம் தாண்டிப்பார்னு நினைக்கிறேன் அவர். அப்போ அது ஆனிமல்ஸ், அது மாதிரி வீட்டில் நாய்க்குட்டி இருக்குது தெரியுங்களா, அப்படி தடவி பாருங்களேன், அவ்வளோதான், போயிடுவார் அவர், நம்மளையும் கூட்டு போயிடுவார் ஆள். அதே மாதிரி ஆட்டுக்கு எண்ணெயில் தலையில் எண்ணெய் ஊற்றினா இவன் ஆடு என்ன ஆகுமா, அப்படியே மெய் மறந்து போயிடும். அதே மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறாராம், ஆரோனின் சிரசில் ஊட்டப்பட்டு அவன் தாடி வடியாக வெளிந்து அவன் அங்கேயே நினைத்த அந்த அபிஷேகத்தை, தலையில் ஏற்கனவே பாக இருக்கும், அந்த தலப்பா மேலே தான் எண்ணெயை ஊற்றுறானுங்க. தலப்பா நனைஞ்சு தாடி நனைஞ்சு அவன் சட்டெல்லாம் நம்ம அங்கேயெல்லாம் நனையுதான். அந்த அளவுக்கு அபிஷேகத்தை எல்லாம் ஊற்றப்படுமாம். அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த யூனிட்டில் என்ன நடக்கு தெரியுங்களா, தேவனுடைய ஆசீர்வாதம் அளந்தல்ல அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. சொல்ற, என் பாத்திரம் நிரம்பி தேவையுள்ள வெறுமையான பாத்திரங்களில் போகிற அளவுக்கு ஆசீர்வாதம் வருது இல்லையா. அதாவது ஒரு திருப்தி என்றால் என்ன தெரியுங்களா, மீதியான துணிக்கைகள் தான் திருப்தியின் அடையாளம். கொடுத்த சாப்பாட்டை கிளீனாக பிளேட்டை அப்படி துடைக்கிற மாதிரி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், வயிற்றுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குதுன்னு அர்த்தம். சாப்பிட்டு முடியாமல் ஐயோ போதும் ஐயோ 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 என்றான் தெரியுங்களா, அப்படிதான் உண்மையிலே திருப்தியாக சாப்பிட்டான்னு அர்த்தம். நம்ம கொடுத்ததை கிளீனாக சாப்பிட்டான்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட இன்னும் வயிற்றுக்குள்ளே இடம் இருக்குது, இல்லைன்னா அட்லீஸ்ட் மனசுக்குள்ளேயாவது இடம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் தான் கர்த்தர் அப்படி தலையில், எனக்கு ஆச்சரியங்களா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், தாகம் உள்ளவன் குடிக்கத்தானே தண்ணி கொடுக்கணும், இவர் தலைவலியாக தண்ணி ஊற்றுறாரு பாருங்களேன். ஏனென்றால் அது காட்ஸ் பிளெஸிங் வந்து நம்ம பாட்டு சொன்னால் தொட்டுக்கோ தொடச்சிக்கோ இல்லை, எப்படி கொடுப்பாராம், பாத்திரம் நிரம்பி வழியில. ஆமென். சரியா? அப்படின்னா அன்னாயிண்டிங் ஆஃப் காடுக்கு வழக்கமாக நம்ம பார்க்குற அர்த்தங்கள் அல்ல இது. ஒன்று டிவைன் அப்பாயின்மெண்ட், அடுத்தது ஸ்பெஷல் ஆனர், ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், நான்காவது அபவுண்டிங் காட்ஸ் பிளெஸிங், அது நிரம்பி வழிகிற தேவனுடைய அந்த ஆசீர்வாதம். இதுக்கெல்லாம் பேர் பேர் அனாயிண்டிங் ஆஃப் காட். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஒன்லி இன் ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி. நான்காவதாக வேண்டிய வாசிக்கிறோம், அது எப்படி இருக்குமா, பனி, ஹெர்மோன் மலையின் மேலும் சீயோன் பருவத்தின் மேலும் வருகிற என்னமா பனி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹெர்மோன் எங்க இருக்குது, ஹெர்மோன்ல இருக்குது. இது ஒரு கேள்வி, இது ஹெர்மோன் எங்க இருக்கு ஐயா? ஹெப்ரோன்ல இருக்குது. ஸோ ஏறக்குறைய எந்த ஏரியாவில் இருக்கும் ஹெப்ரோன்? இஸ்ரவேலுடைய வடக்கு எல்லை. அது பைபிள் பின்னாடி மேப்பு பாருங்களேன், பின்னாடி மேப்பு பாருங்க எங்க இருக்குன்னு சொன்னா பிலிப்பி செசேரியா இருக்கு இல்லையா, அதாவது பலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில். அது மேலே வாங்க, பிலிப்பி செசேரியா, அந்த பக்கத்தில் தமஸ்கு. டமஸ்கஸ்க்கும் இந்த பிலிப்பி செசேரியா, அதாவது இஸ்ரவேலுடைய எல்லை எங்க முடியுது, அந்த டாட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, பிலிப்பி செசேரியா தாண்டி ஒரு டாட் போட்டிருக்குல்ல, அதோட இஸ்ரவேல் முடியுது. ஹெர்மோன் எங்க இருக்குது, சீரியாவின் தொடக்கத்தில் இருக்குது. அதாவது சீரியாவுக்கு இஸ்ரவேலின் எல்லையில தான் பிலிப்பி செசேரியா. இந்த ஹெர்மோன் மலையினுடைய ஒரு தொடர்ச்சியில தான் பிலிப்பி செசேரியா ஊரே இருக்குது. சீயோன் எங்க இருக்குது, சீயோன் எங்க இருக்குது, எருசலேம்ல இருக்கு. சரியா? அந்த மோரியா மலை இருக்கு இல்லையா, அதுல ஒரு மலைக்கு பேர் சீயோன் மலை.
எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்களேன். ஹெர்மோன் எங்க இருக்குது? இங்க இருக்குது. அதாவது இப்படி இப்படி இருக்கும் அந்த மலை. இந்த பக்கம் போனா சீரியா. ஸோ இதோட என்னன்னா இஸ்ரவேலின் எல்லை முடியுது. இங்க இருக்குது எருசலேம், இங்கதான் சீயோன் பர்வதம் தான் சுத்தி இருக்குது. சரியா? அந்த பனியை பாருங்களேன், எவ்வளவு டிஸ்டன்ஸ் தாண்டி வருது பாருங்களேன். 3ஆம் வசனம் வாசிங்க. அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கு. என்னவோ கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி எழுதி பாருங்களேன். 100 மைலுக்கு மேல வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். இரண்டுக்கும் இடைவெளி எவ்வளவு? மோர் தென் 100 miles. அப்படின்னா அந்த அனாயிண்டிங் எப்படி சொல்றா தெரியுங்களா? அது இங்க இறங்கி இங்கிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க வருது பாருங்க. 100 மைல் இடைவெளியை தாண்டி அந்த தேவனுடைய அபிஷேகம் எப்படி இருக்குதா? அது ஹெர்மோன் மலையின் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறங்கி வருகிறதாம். நமக்கு பிளைண்டா படிச்சீங்கன்னா ரெண்டு கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மலையில விழுந்து பக்கத்து மலையில விழுந்த மாதிரி எழுதியிருக்குது. ஆனா தூரம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 miles. அப்படி இது ஏறக்குறைய இஸ்ரவேலுடைய தெற்கு பகுதி, இஸ்ரவேல் வடக்கு பகுதிக்கு அந்த பக்கம் இருக்குது ஹெர்மோன், இது சீயோன் பர்வதம் எங்க இருக்குது. இவ்வளவு தூரத்தை தாண்டி வருதுன்னு சொல்ல போனா அங்கே இறங்குகிற பனி என்ன ஆகுது தெரியுங்களா? அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த தேசம் முழுவதையும் தாண்டி அப்படிங்க வருது பாருங்களேன். எப்படி இருக்குதா? இந்த பனிக்கு ஒப்பாக கர்த்தர் அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிட்டியை பேசுகிறார். ஆவிக்குரிய ஏகத்தில் என்ன நடக்கும்? ஒரு உயர்ந்த பர்வதம் ஹெர்மோன், அதன் மேல விழுகிற அந்த பனி எங்க வருமா? அதாவது இஸ்ரவேலுடைய தேசம் முழுவதையும் தாண்டி வருது பாருங்களேன். இங்க இருந்து கலிலியாவை தாண்டி சமாரியாவை தாண்டி யூதேயாவுக்கு வருது பாருங்களேன். அப்படியான அந்த பனி என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த பனி என்பதற்கு வேதத்தில் நான் 3 அர்த்தங்களை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, அப்ப 4வது என்ன? பனி, டியூ ஆஃப் காட், தேவனுடைய பனி. உலகத்தில் உள்ள பனி ஹெர்மோன்ல இருந்து சீயோனுக்கு வராது. ஹெர்மோன் மலையில பனி வந்து அங்கதான் இருக்கும், சீயோனுக்கு வராது. ஆனால் இந்த பனி என்ன? அங்கே இறங்கி இங்கே வருது பாருங்களேன், ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த அளவுக்கு தாண்டி வருகிறது. 2 இடத்துல இறங்குற மாதிரில போட்டிருக்குங்க ஐயா. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனின்னு 2 இடத்துல இறங்குற மாதிரி. 2 இடத்துல இறங்குறது இல்லை, ஆக்சுவலா இங்க இறங்கி இங்க வர்றது. அது இங்க இறங்குது ஹெர்மோன் மேலும், அடுத்தது எங்க வருது? சீயோன் மேலையும். எங்க பனி இருக்கும்னா ஹெர்மோன்ல தான் பனி இருக்கும், சீயோன்ல பனி இருக்காது. அப்படியே சின்ன சின்ன மலையா? சின்ன மலை, சின்ன குன்றுகள். எருசலேமை சுற்றி இருக்கிற 6 மலைகள்ல ஒரு மலை இது. சின்ன குன்றுகள், இதுக்கு மேல என்ன வராது? பனி வராது. இது உயர்ந்த மலை, ஆகவே இதுல பனி வரும். 2வது இது வந்து எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு, வெளியே இடத்துல இருக்குது. இது குளிர் பகுதி, இது வந்து சாதாரண பாலைவனங்கள் அதிகம் இருக்கிற பகுதி. இது உங்களுக்கு தெரியும், சீரியா செழிப்பான பகுதி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முகமது நபி அரேபியா இங்க இருக்குது. பயந்தவன் எதிரிகள் துரத்தும் போது பயந்து ஓடும் போது இப்படிதான் ஓடி இருக்கிறாரு. ஓடி இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹெர்மோன் இருக்கு தெரியுங்களா? இந்த ஹெர்மோனுக்கு அந்த பக்கம் போனால் சீரியா, டமஸ்கஸ் இங்கே இருக்கு பாருங்க. அந்த மேப்ல பார்த்தீங்கன்னா பிலிப்பிஸ் சீரியா இங்கே இருக்கும், டமஸ்கு இங்கே இருக்கு பாருங்க. டமஸ்கு சீரியாவோட கேபிட்டல். அப்போ இந்த மலையை தாண்டி தான் அங்கே போகணும். இந்த மலையை தாண்டி அவர் ஏறி போகும்போது அந்த மலையின் மேலே நிற்கும் போது அங்கிருந்து சீரியா தெரியும், டமஸ்கஸ் தெரியும். அதை பார்த்தபோது முகமது நபி கேட்டாராம், இது வந்து என்ன ஊருன்னு கேட்டாராம். அது சொன்னாராம், இதுதான் சீரியாவுடைய தலைநகரம் டமஸ்கு. அவர் அப்படி திருப்பி மறுபடியும் இப்படி வந்தாராம். கேட்டாங்களா, இங்கே இப்படி போனால் நம்ம எதிரிகள் நம்ம தாக்கிடுவாங்க, நம்ம அப்பா தான் சொன்னாராம், போகக்கூடாது, ஏன்னா அது பாரடைஸ் ஆன் எர்த்னாராம். டமஸ்கஸ் எப்படி இருந்ததுதான்? பூமியில் உள்ள ஒரு பாரடைஸ் போல இருந்தது. அங்கிருந்து பார்த்தவன்னு சொன்னாரா, ஒரு மனுஷனுக்கு 2 தடவை பாரடைஸ் கிடைக்காது, ஒரு முறை தான் கிடைக்கும். அந்த ஆளுக்கு இவ்வளவு மூளை இருந்திருக்குது, நம்ம ஆளுக்கு மண்டையில் நிறைய இருக்கு சொல்லவனுக்கு இந்த மூளை இல்லை பாருங்களேன். இங்கேயே பரதீசை அனுபவிக்க விரும்புகிறான், அங்க போனா அதுக்கு மேல இப்படிதான் எதிர்பார்க்கிறான். ஒரு உலகத்து மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய அறிவு இருந்திருக்குது, ஆனா ஆவிக்குரியவனுக்கு அந்த அறிவு இல்லை. இது மிக உயர்ந்த மலை பர்வதம். அதனால்தான் நாகமான் கோவத்தோடு போகும் சொல்லுவான் தெரியுங்களா, வாடா அந்த யோர்தான்லயே குளிக்க சொல்ற, யோர்தான் இங்கேருந்து இங்கே வருது இல்லையா, இதுவா, இது சென்னையில் ஓடுற கூவத்தோட மோசமா இருக்கு, இதுலயா நான் குளிப்பேன். எங்க ஊர்ல என்ன ஆப்னா பார்பார், அது இந்த ஹெர்மோனோட ஜீவ நதிகள். அது யோர்தான்ல அறுவடை நாட்களில் தான் தண்ணி புரண்டு வரும்னு போட்டிருக்குது, மற்ற நேரங்களில் காய்ந்துவே கிடைக்கும் யோர்தான். ஆனால் ஹெர்மோன் அப்படி இல்லை, ஜீவ நதிகள் உண்டாகின்ற ஒரு மலை. அதனால எழுதியிருக்கிறத பார்த்தா அப்படின்னா அது மேலே தனியாக இருக்கு, இது மாதிரி தனியாக இருக்குமா இருக்குல்ல, இல்லை, அங்கே இறங்குகிறது இங்கே வர வருதான்.
அப்படின்னா அந்த டியூ என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன? தேவனுடைய சத்தியம். டியூ என்பதற்கு என்ன? ஒன்று ட்ரூத் ஆஃப் காட். உபாகமும் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தி டியூ ஆஃப் காடுக்கு ஒரு அர்த்தம் என்ன? ட்ரூத் ஆஃப் காட். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அப்படி அந்த பனி எதற்கு ஒப்பிடப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு. ட்ரூத் ஆஃப் காட். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி எங்க இருக்குதோ அங்க என்ன ஆகும் தெரியுங்களா? கிடைக்கக்கூடாத இடத்துக்கு கூட அங்கிருந்து கர்த்தர் கொண்டு வர பாருங்க. அப்படி பனி என்பது கர்த்தம் என்ன? ட்ரூத் ஆஃப் காட். இரண்டாவதாக பனி என்பது கர்த்தருடைய உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை குறிப்பது. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். இல்லையா? 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 28 சொல். தேவன் உனக்கு வானத்து பனியையும், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து. அப்படின்னா நமக்கு முதல்ல தெரியும் உங்களுக்கு, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பூமியிலிருந்து பனி கிளம்பி தரையை நனைத்து பயிரை முளைப்பிச்சும் போட்டிருக்கு. அப்படின்னா பனி எங்கேருந்து வருது? கீழே இருந்து வருது. ஆனால் இந்த பனி எங்க? வானத்திலிருந்து வருது. அது பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் த ஹை. பனி என்பதற்கு ரெண்டாவது அர்த்தம் என்ன? வானத்தின் பனி. அதாவது பூமியின் பனி அல்ல, இது வானத்தின் பனி. மூன்றாவதாக பிரசன்ஸ் ஆஃப் காட். பனி என்பது எதை குறிக்கும்? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கும். தேவ பிரசன்னத்தை குறிப்பது பனி. ஓசியா 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் 7 வரைக்கும். ஓசியா 14, 5, 6, 7 3 வசனங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இது யாரு? தேவன் தான் அந்த டியூ. அதான் டியூ ஆஃப் காட் எழுதியிருக்க மேல. ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, இரண்டாவது கர்த்தருக்கு அனுப்புகின்ற ஆசீர்வாதங்கள், மூன்றாவதாக அவருடைய பிரசன்னம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். என்ன ஆகுமா? அவருடைய பிரசன்னம் வரும்போது, அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தில் அவருடைய பிரசன்னம் வரும்போது மலர முடியாதவர்கள், மொட்டாக இருக்கிறவர்கள், இல்லை என்றால் செழித்து வளர முடியாதவர்கள் என்ன செய்வாங்களா? மலருவார்கள். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அடுத்தது என்ன? உறுதியான ஒரு ஆவிக்கு மலர்கின்ற ஒரு, அதாவது வாழ்க்கை. அடுத்தது வேரூன்றி நிற்கின்ற ஒரு வாழ்க்கை. அவன் கிளைகள் ஓங்கி படரும். அதுக்கு என்ன? அகலமாக பறந்து போகிறான். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை. அடுத்தது அவனுக்கு ஒரு அலங்காரம் கொடுக்கப்படுகிறது. அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். வாசனை என்பது சாட்சி. ஒரு வாசனையை கற்றுக் கொடுக்கிறார். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். அடுத்தது என்ன? அவன் அநேகருக்கு அடைக்கலமாக மாறுகிறான். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அடுத்தது என்ன? படர்ந்து போகின்ற, அடுத்தவங்க இடங்களுக்கும் கடந்து போகின்ற. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, when the presence of God comes. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் பனியை போல இருக்கும்போது நடக்கின்ற அனுபவம் என்ன? பாட்டு பாடுறாரு பாஸ்டர் பால் தங்கியா, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே ஆவியே பாடுறாரு இல்லையா? அது பாட்டு எனக்கு ரொம்ப இஷ்டமான பாட்டு. அது பாடு ரொம்ப ரொம்ப விருப்பமானது. ஒரு முறை அந்த பாட்டு நான் பாடும்போது, அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒருத்தர் அந்த கூட்டத்திலே எழுதி சொன்னார், நீ பாடிட்டு இருக்கும்போது ஆண்டோடைய பிரசன்னம் அப்படி பனி மாதிரி மேலே இறங்கிட்டு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸில் என்ன வச்சா நான் எப்படி இருப்பேனோ அப்படி ஆகிட்டேன் அந்த நிமிஷத்தில். அப்படியே அந்த வேவ்ஸ் அந்த பனி வந்து என் மேலே கொட்டி அப்படியே நான் உறைஞ்சி போட்ட மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னாரு. நிறைய இடத்துல அந்த அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன். அதனால் தேவ பிரசன்னம் இறங்கி வரும்போது இந்த ஓசியா 14:5-7 எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆமாம், பனியை போல இறங்குவேன், அவன் மலருவான், அவன் வேரூன்றி நிற்பான், அவன் படருவான், அவன் அலங்காரம். பார்த்தீங்கன்னா 7 இருக்குது அதில். சரியா? ஏதோ நமக்குன்னே கத்திரி, எனக்குன்னே கத்திரி 7 பார்ப்பது உள்ள. அந்த டியூ ஆஃப் காட்ல இந்த 3 காரியங்கள். ஒன்று ட்ரூத் ஆஃப் காட், பிளஸிங்ஸ் ஆஃப் த ஹை, அது பூமியின் சாரம் அல்ல, வானத்தின் பனி. மூன்றாவதாக தேவ பிரசன்னம். இதெல்லாம் எங்க கிடைக்கும்னா ஆவிக்குரிய ஐக்கியத்தில் மாத்திரம்தான் கிடைக்கும். ஐந்தாவதாக 3ஆம் வசனம் வாசிங்க தம்பி. எதுல? சங்கீதம் 133:3. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும்
ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அடுத்தது என்ன? எல்லாமே பிளெஸிங்ஸ் தான். ஆனால் இதில் தனியாக ஒன்று சொல்கிறார் கர்த்தர். ஐந்தாவது என்ன? பிளெஸிங்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன? நீதிமொழிகள் 10:22 சொல்லும், வேதனை இல்லாததுக்கு பேர் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அதில் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்டார். கர்த்தர் ஒரு காரை கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? வேதனை இருக்கக்கூடாது. வேதனை இருக்கா இல்லையா? சும்மா போற சைக்கிளில் போற ஒரு கோடு போட்டு போயிடுவான் பாருங்க வண்டியில, வேதனையா ஆயிடும் பாருங்களா. காருக்கு ஒன்றும் ஆக வேண்டாம், அந்த சைக்கிள் அந்த ஹேண்டில் பாரை வச்சு அந்த பெல்லை வச்சு எடுத்து போயிடுவான் பாருங்களேன். அதை பார்த்தோடனே மனசே போயிடும். புது காரு எவ்வளவு பாடுபட்டு கத்துட்டு இருந்து வாங்கினேன், கோடு போட்டு போயிட்டானே. ஆமா, மனசுல பெரிய கோடு விழுந்துரும். வண்டியில கோடு, மனசுல பெரிய ரோடே விழுந்துரும். எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், எவனாவது அதுவரை நம்மள கேட்பான், வர என்னங்க புது வண்டியில கோடு போட்டிருக்குமா. கவனிச்சுக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதம் கத்தம் என்ன? வலிகள் இல்லாத, அதாவது வேதனையற்ற ஆசீர்வாதம், அதுதான் தேவன் கொடுப்பது. அப்படின்னா மற்றதெல்லாம் தேவன் கொடுக்கிற நன்மைகள். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தட் இஸ் குட்னஸ் ஆஃப் காட், நாட் பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய நன்மை வேற, தேவனுடைய ஆசீர்வாதம் வேற. தேவனுடைய நன்மை என்ன உண்டாகும்? இவ இருக்கும், நாளைக்கு போயிடும். சரி, இந்த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் போயிடுவோம். வேதனை இல்லாத முதல் ஆசீர்வாதம் என்ன? தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் தெரியுங்களா? எலெக்ஷன் ஆஃப் காட். தேவன் கொடுக்கிற உச்சக்கட்ட ஆசீர்வாதம் இருந்தீங்களா? நம்ம தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம எலெக்ட் பண்ணாரு. யோசித்து பாருங்க, நம்ம குடும்பத்தில் எவ்வளவு பேர் நல்ல விட நல்லவன் யோகியெல்லாம் இருந்தான், அவனெல்லாம் விட்டு கடைஞ்செடுத்த அயோக்கிய நம்மளும் தெரிஞ்சிட்டு இருக்காரு பாருங்களேன். எங்க வீட்டில் எனக்கு முன்னாடி 4 அண்ணன், 4 பேருமே நல்லவங்க என்ன விட. இது அவங்களெல்லாம் விட்டுட்டு உருப்படாத என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு பாருங்களாண்டு. தட் இஸ் த பெஸ்ட் பிளெஸிங் காட் கிவ்ஸ். ஒன்னு எலெக்ஷன் ஆஃப் காட். எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்படின்னா God has elected us. அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம் முதல் என்ன தெரியுங்களா? நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோமே, அது எந்த காலத்திலும் என்ன பண்ணாது, வேதனையை கொண்டு வராத ஆசீர்வாதம். ஆமென். இரண்டாவதாக தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் நம்மை ரட்சித்தார். யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இரண்டாவது என்ன? தேவன் கொடுத்த வேதனை இல்லாத ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்பு. குமாரனை கொடுத்து விட்டு அந்த இடத்துல என்னையும் நம்மையும் எடுத்துக்கிட்டார்ல, மீட்டு கொண்டாரு. சிலுவையில் அவரே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யோசேப்பின் பிள்ளைகள் மனாசே எப்ராயிமே யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது கைகளை மாற்றி வைப்பான். அப்போ யாக்கோபு யோசேப் என்ன சொல்லுவார்? அப்படி இல்லை, அப்படி இல்லை சொல்ல, இல்லைப்பா நான் மனமறிந்து தான் இதை செய்கிறேன், நான் அறியாமையினால செய்யலை, மனமறிந்து தான் செய்தேன். ஸோ சிலுவையில் அதான் நடந்தது. வலது கை யார் மேலே வந்திருக்கணும்? இயேசு மேலே வந்து சிலுவையிலேருந்து எடுத்துருக்கணும். இடதுகை என்ன பண்ணியிருக்கணும்? கோபம் வந்து மனுஷன்லாம் தூக்கி சிலுவையில் அடிச்சிருக்கணும். அதானே செய்யணும். ஆனால் கத்த கையை மாற்றிட்டார் பாருங்களேன். சிலுவையில் அறைய வேண்டியவனை தப்ப வச்சு வலது கையை வச்சு நம்மளை ரட்சித்தாரு. ஆனால் சிலுவையிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டார்ல. இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கவே முடியாது. ஆமென். கிராஸ்ட் பிளெஸிங். சிலுவையில் நடந்த ஆசீர்வாதம், கைகள் மாற்றி வைக்கப்பட்ட ஆசீர்வாதம். மூன்றாவதாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரீஜெனரேஷன், புது சிருஷ்டியாக்குகின்ற அனுபவம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா மூன்றாவது தேவன் கொடுக்கிற உச்சக்கட்ட ஆசீர்வாதம் என்ன? ரீஜெனரேஷன் ஆஃப் காட். தேவன் என்ன பண்றார்? நம்மை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுகிறாரே,
தெரிந்து கொண்டார், ரட்சித்தார். ரட்சித்தோடு நின்று விடவில்லை, மாறா என்ன பண்றாரு, நம்மை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். பழையவர்கள் எல்லாம் ஒழித்து விட்டு ஒரு புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மை நடத்துகிறார். நான்காவதாக அடாப்ஷன், அவருடைய புத்திர சுவீகாரனாய் நம்முடைய புத்திரனாக அவரை நம்மை மாற்றுகிறார். அடாப்ஷன் ஆஃப் காட். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை. அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அடுத்தது என்ன? ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், புத்திர சுவிகாரத்தின் ஆவி. தேவன் கொடுக்கின்ற 4வது உச்சக்கட்ட ஆசீர்வாதம். 5வதாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஜஸ்டிஃபிகேஷன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13:38-39. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. அடுத்தது என்ன? நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் காட். நீதிமானாக யாரும் ஆக முடியாது, நீதிமான் ஆக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38-39. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38-39. அது என்ன போட்டு தெரியுங்களா? அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். அப்படின்னா தேவன் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தினுடைய 6வது தன்மை என்ன, 5வது தன்மை என்ன? ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் காட். நம்மை அவர் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். என்ன ஆகுது? சாங்டிஃபிகேஷன் ஆஃப் காட், பரிசுத்தமாகின்ற ஒரு அனுபவம். இது தேவன் கொடுக்கின்ற 6வது ஆசீர்வாதம். 7வதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்துதல் தேவன் கொடுக்கின்ற வேதனை இல்லாத ஆசீர்வாதம் இதெல்லாம். ஆனா இன்றைக்கு ஆவிக்குறதுக்கு இதெல்லாம் ஆசீர்வாதமே நிறைய பேருக்கு தெரியாது. ஆசீர்வாதம் வீடு, காரு, பங்களா, ஹெலிகாப்டர், அப்புறம் பெருச்சாளி கேப்டர் வரும். அப்புறம் இப்போ நான் ஹெலிகாப்டர் வந்து இனி பெருச்சாளி கேப்டர் வரும். அதுக்கப்புறம் இந்த இமெயில் கொசுமெயில் வந்த மாதிரி ஹெலிகாப்டர் போய் இனி பெருச்சாளி கேப்டர் வரப்போகுது. எடுத்துக்கல. ஆசீர்வாதம் என்றால் ஆவிக்குரிய உலகம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா நன்மைகளை தான் ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்காங்க. நன்மைகள் அதெல்லாம் வீடு, பிள்ளைகள், குடும்பம், நல்ல ஹெல்த், இதெல்லாம் தேவன் கூட குட்னஸ் ஆஃப் காட். அதுக்கு அத்தனை தெரியுங்களா? அவைகள் எல்லாம் நம்மை பின்தொடர்ந்து வரும், நாம் அதை தேடி போக வேண்டாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படின்னா தேவன் கொடுக்க வீடு, காரெல்லாம் நம்ம பின்னாடி வர வேண்டியது, நாம தேடி போக வேண்டியதில்லை. நாம் தேடி போக வேண்டியது ஆசீர்வாதம். இதை தேடி நாம் போனா நம்ம பின்னாடி அதெல்லாம் வரும். ஆனால் வருத்தம் என்னன்னா, நம்ம அபவுட் டேன் போட்டு என்ன பண்றோம்னா, எதெல்லாம் நம்ம தேடி வருமோ அது நம்ம தேடி போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது நம்ம தேடி வரதே இல்லை. ஏன்னா ஆவிக்கிற உலகத்தை இன்னைக்கும் இயேசு உனக்கு சமாதானத்தை கொடுப்பார், இயேசுவின் கண்ணீரை துடைப்பார், இதுதானே கதை நடக்குது. அப்படின்னா அந்த குட்னஸை பற்றியே ப்ரொஜெக்ட் பண்ண, இடது கை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க, வலது கைக்கு வரதே இல்லை. வலது கையை தேடினாலும் இடது கை கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இன்றைய கூட்டங்களை பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள் கூடி வராங்க. அவர்கள் நடுவில் கோடிகள் கணக்கில் பணம் செலவு செய்யப்படுகிறது. இதுக்கு கர்த்தரை உயர்த்தி காட்ட வேண்டும், தப்பு இல்லை. ஆனால் எதை உயர்த்தி காட்டுறாங்க? இந்த குட்னஸ் ஆஃப் காடை காட்டுறாங்களே தவிர பிளெஸிங்ஸ் ஆஃப் காடை காட்டுறதில்ல. இதை காட்டினா கண்டிப்பாக குட்னஸ் ஆஃப் காட் தானே வந்துடும். ஆனால் அதை காட்டினா அது வருது, வராமல் போகுது. ஆனால் இது வராமலேயே போயிடுது. ஏன்னா அவனுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியலையே. ஏன்னா அவங்க அதைத்தானே ஆசீர்வாதம் சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஸோ 7 கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கு பைபிளில். சரியா? இந்த 7க்குமே முதல்ல உருப்படுறது வழியை பார்ப்போம், அதுக்கப்புறம் அடுத்துக்கு போவோம்.
ஆறாவதாக எட்டர்னல் லைஃப் ஆஃப் காட். சங்கீதம் 133 கடைசி வசனம் அப்படி வாசிங்க. அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டு. என்ன ஜீவன்? என்ன ஜீவன்? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜீவன் அல்ல, நித்திய ஜீவன். அப்படின்னா ஆறாவது என்ன கத்தர் கொடுக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிட்லன்னா எட்டர்னல் லைஃப் ஆஃப் காட். தேவனுடைய அந்த நித்திய ஜீவனை கத்தர் அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிட்ல வைக்கிறார். எப்படி வைக்கிறாராங்க? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கும். அப்படின்னா இட்ஸ் எட்டர்னல் ஆர் இட் கோஸ் அப் டு எட்டர்னிட்டி. நித்தியம் வரைக்கும் போகக்கூடிய ஆறாவது ஆசீர்வாதம் என்ன? எட்டர்னல் லைஃப் ஆஃப் காட். யோவான் 3:15 வாசிங்க. யோவான் 3:15. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். என்ன ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்? இயேசு உயர்த்தப்பட்டதுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன? அந்த எட்டர்னிட்டிக்குரியவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். ஆனா நாம் இன்னைக்கு அந்த சிலுவை எதுக்கு பயன்படுத்த விரும்புகிறோம்? இந்த earthly திங்ஸ்க்காக பயன்படுத்த விரும்புகிறோம். இது திரும்ப திரும்ப சபைக்கு சொல்லப்பட வேண்டிய ஒன்று. எட்டர்னிட்டியை தேர்ட்னா earthly திங்ஸ் தானா வரும். ஆமென். earthly திங்ஸ் நமக்கு வேண்டும். நமக்கு குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்குது, நமக்கு உறவுகள் இருக்குது, நமக்கு கடமைகள் இருக்குது, ஊழியம் இருக்கு, எல்லாத்துக்குமே பணம் வேண்டும். ஆனால் அதுக்காக கர்த்தர் நம்ம அழைக்கல. அதை செய்தால் நான் எப்போதுமே நான் நம்புகிறேன், ஆதாமுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரியா இருந்திருந்தா ஊழியத்துக்கு வேலையே கிடையாது. ஊழியத்துக்கு வேலை இல்லைல்ல, இயேசு உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல. தேவ உறவு மனிதன் ஒழுங்காக அவன் பார்த்துக்கோ. அந்த உன்னதத்தின் உறவோடு ஒழுங்காக இருந்திருந்தான்னா இந்த உலகத்தில் என்ன வராது? நான் சொல்லுவேன், 7 வார்த்தைகள் ஞாபகம் இருக்குதா? ஆதாம் விழுந்ததுனால வந்த 7 வார்த்தைகள். அது முன்னாடி இல்லையே. அவன் விழுந்ததுனால இதெல்லாம் வந்தது. சாபங்கள் வந்தது, வலிகள் வந்தது, வேதனைகள் வந்தது, முட்கள் வந்தது, வேர்வை வந்தது, கடின வலி தானே. எப்போ வந்ததுன்னு சொன்னால் அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் தானே. அப்படின்னா உன்னத உறவு சரியா இருந்திருந்தால் உலகத்தின் பிரச்சனைகள் தானா கடந்து போயிடும். ஆனால் நாம் என்ன பண்ணுறது? உலக துன்பங்களையும் பாடுகளையும் பார்த்து பார்த்து என்ன பண்ணுறோம்? அந்த எட்டர்னிட்டியை நாம் மறந்தே போயிட்டோம். ஏன்னா அந்த உலகம் அந்த அளவுக்கு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா அந்த எட்டர்னல் திங்ஸ் சில சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 5:9. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ரட்சிப்பு கூட இல்லை. என்ன ரட்சிப்பு? எட்டர்னல் சால்வேஷன். அப்படின்னா ரட்சிப்பு கூட அந்த உலகத்தோடு சபையோடு முடிஞ்சு போறதல்ல, அது நித்தியமானது. எட்டர்னல் சால்வேஷன், நித்திய ரட்சிப்பு. இயேசு கொடுக்க வரும்போது உலகத்தில் உள்ள பாதுகாப்பு, உலகத்தில் உள்ள சுகமாக்கப்படுதல், உலகத்தில் முழுமையாக்கப்படுதல் அல்ல. இயேசுடைய விருப்பம் தெரியுங்களா? நித்தியமான ரட்சிப்பை நாம் அடைய வேண்டும். இரண்டாவதாக 2 தெசலோனிக்கேயர் 2:16. 2:16 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையையும். எட்டர்னல் கம்ஃபர்ட், நித்திய ஆறுதல். தேவன் கொடுக்கிற ஆறுதல் தற்காலிகமானது இல்லை, எட்டர்னல் கம்ஃபர்ட். மூன்றாவதாக எபிரேயர் 9:15 எட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. நமக்கு சுதந்திரம் என்ன சுதந்திரம்? எட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ், நித்திய சுதந்திரம். அடுத்தது எட்டர்னல் டுவெல்லிங். லூக்கா 16:9. லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எட்டர்னல் டுவெல்லிங். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும். தேவன் நமக்கு வைத்திருப்பது இன்னைக்கு நமக்கு ஒரு தற்காலிகமான வீடு. ஆனால் பின்னாடி வரப்போது எட்டர்னல் டுவெல்லிங், நிரந்தரமான நிலையான ஒரு வீட்டை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்தது
ஐந்தாவதாக ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பார்த்தீங்கன்னா எட்டர்னல் லைட், நித்திய வெளிச்சம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், இனி பகலிலே சூரியன் உனக்கு வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உன்னை பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். இதுவும் 2013 வாக்குத்தத்தம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன வெளிச்சம்? நித்திய வெளிச்சம். ஃப்ளட் லைட் வெளிச்சம்லாம் இல்லை, இது தேவனே வெளிச்சம், எட்டர்னல். ஆமென். 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. ஏன்னா அந்த ரெண்டுக்கும் வேலையே கிடையாது. ரெண்டுக்கும் வேலை இருந்தால் தானே அது மறையும் மாறி வந்துட்டு இருக்கோம், வேலை இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் அப்படின்னா அந்த எட்டர்னல் லைட்டை கர்த்தர் நமக்கு. அப்போ எட்டர்னல் லைஃப்ல உள்ள தன்மைகள் இதெல்லாம். அடுத்தது ஏசாயா 51:11. ஏசாயா 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். என்ன மகிழ்ச்சி இது? எட்டர்னல் ஜாய். நாட் ஈவன் ஹாப்பினஸ், ஜாய், எட்டர்னல் ஜாய். ஏழாவதாக தேவன் கொடுக்கின்ற நித்தியமான ஒன்று எட்டர்னல் க்ளோரி. எட்டர்னல் க்ளோரி. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கர்த்தர் நம்மை அழைத்தது அதுக்கு நித்திய மகிமைக்காக, உலக மகிமைக்காக, அழிந்து போகிற மகிமைக்காக அல்ல, ஃபார் எட்டர்னல் க்ளோரி. அப்படியானால் அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த யூனிட்டியில் எவ்வளவு மகத்துவங்களை கர்த்தர் வச்சிருக்கா பாருங்க. ஒரே 3 வசனம் தான். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஜேர்னி ஆஃப் லோன்லினஸ். தனியாக நடக்கிறார் ஆபிரகாம். ஏன்பா நடக்கிற? சாரா தான் ரொம்ப எனக்கு எல்லாமே நினச்சிட்டு இருந்தேன், அந்த சாரா பாட்டி போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன ஆகிட்டு? தனியாக இருக்கிறேன்ல. ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்றைக்கும் தனியாக இருக்க முடியாது. ஏன்னா தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டார்? தனிமையாக இருக்க நம்மை அனுமதிக்க மாட்டார், விட மாட்டார். பார்த்துருக்கீங்களா? திருமணம் ஆகாமலே தனியாக இருக்கிறவங்களுக்கு தே ஆர் யூஸ்ட் டு இட், பழகிருப்பாங்க. திருமணமாகி 40 வருஷம் 50 வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு 2 பேரில் யாராவது ஒரு இறந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இறந்த பிறகு உங்களுக்கு தெரியும், உங்கள் உண்மையிலே வாழும்போது அன்பாந்த எப்போ தெரியுங்களா? 3 மாதம் இது போய் சேர்ந்துடும். அடுத்தது பார்த்துருக்கீங்களா? அடுத்து போய் சேரலைன்னா வாழும்போது எப்படா இவன் செத்து தொலைப்பான எதிர்பார்த்துட்டு இருந்துன்னு அர்த்தம். அப்பாடு அப்பாடா ஒளிஞ்சான்டா பாவி நிம்மதியாக இருக்கிறேன்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவன் செத்து இருந்ததை விட போனதே நல்லதுன்னு அர்த்தம். பொறுப்புகள் கடமைகள் இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கடவுள் இருந்து கூட சில பிள்ளை பார்த்தீங்கன்னா வாலிபத்திலேயே விதவையானவங்களாம் இருக்காங்க. ஆனால் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறாங்க? தங்களை வருத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க இருக்காங்க. அது வேற, நான் அவங்கள சொல்லலை. ஆனால் பொதுவாக பாருங்க, வயசான காலத்தில் 2 பேரும் ஒன்றாவே போவாங்க வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? திருமணமான புதிதில் அவர் ரோட்டில் நடக்கும்போது அவர் கையை தொட்ட வச்சு, ஏயா கையை பிடிக்கிற, உனக்கு விவசாயம் இல்லைன்னு திட்டின பொம்பளை 65 வயசு ஆகிட்டு என்ன பண்ணுது? என்னங்க கையை பிடிச்சிக்கிங்க, எனக்கு கீழே விழுந்து தொலைச்சிடும்ல. இப்போ வாக்கிங் ஸ்டிக் மாதிரி கையை தோல் மேலே கை வச்சுது நடக்குது இல்லை. பார்த்துருக்கீங்களா? இப்படியே பார்ப்பாங்க. சூப்பர் மக்களை பார்த்து 2 பேரும் பார்ப்பீங்க, சபையில் பார்த்தா 2 பேரும் பார்ப்பீங்க, எங்கே டீ கடையில் பார்த்தா 2 ஒன்றா டீ குடிக்கும். ஆனால் அதில் ஒன்று பொட்டுன்னு மண்டையை போட்டுன்னு வச்சிங்களேன், அடுத்தது உடனே போய் சேர்ந்துடும். ஆனால் இந்த ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா சாரா பாட்டி செத்து போது எத்தனை வயசு? 127. அது சாராள தான் கேட்கணும். 127. சாராள் 127னா ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 137. 10 வயசு வித்தியாசம். ஆபிரகாம் செத்தது எப்போ? 175. அப்போ பெருசு எத்தனை வருஷம் அதுக்கப்புறம் உயிரோடு இருந்திருக்குது? 38 வருஷம். 38 வருஷம். அப்படின்னா அவன் செத்து தொலைச்சதே நல்லது நினைச்சிருந்தார் போல மனுஷன். சாரா போன என்ன ஒரு ஆகாரம் இல்லாமலா போய்விடுவாள்? ஒரு ஆகாரம் இல்லை, ஒரு கேத்தூராள் இல்லாமலா போய்விடுவாள்? ஆனால்
ஆபிரகாம் அப்படி எண்ணி இருக்க மாட்டார். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, வந்து புலம்பி அழுதான் போட்டிருக்கு பாருங்களேன். ஆபிரகாம் வந்து என்ன பண்ணாரா, புலம்பி அழுதான் போட்டிருக்கு. ஒரு விசுவாசிகளின் தந்தை கூட இருந்த ஒரு பெண் மரித்து போன போது அவனால் எத்தனை பேர் இருக்கலாம், ஆனால் சாராள் இடத்தை யாருமே பிடிக்க முடியாது இல்லையா. கேத்துராள் பின்னாடி, ஆகாரம் பின்னாடி வந்தவங்க தானே. ஆனால் சாராள் அப்படி இல்லை, பிறந்த போதே அவன் வீட்டில் பிறந்து வளர்ந்தவல்ல. 127 ஆண்டுகளும் ஒன்றாவே வாழ்ந்துருக்காங்களே. நான் அடிக்கடி நினைப்பேன், ஒரு கணவன் மனைவினா கூட வேற வேற இடத்துல பிறந்து அப்புறம் ஒன்றா இணைஞ்சிருப்பாங்க, ஒரு 25 வயசு 30 வயசுல இணைஞ்சிருப்பாங்க. ஆனால் சாராள் ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாம் 10 வயசு இருக்கும் போதே சாராள் வீட்டில் பிறந்திருப்பாள். ஸோ அதுலேருந்தே அவளுக்கு தெரிந்தவள் தான். பழக்க தங்கையாக இருந்தால் அதுக்கப்புறம் மனைவியாக மாறினாள். 127 ஆண்டுகள் ஒன்றா இருக்காங்க இல்லையா. அந்த பிரிவு எப்படி பார்த்தாலும் யோசித்து பாருங்களேன். இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் எவனையா முதல்ல டெல்லிக்கு அனுப்புறதுக்கு ட்ரெயினில் ஏற்றி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் ஏறி பார்த்தீங்களா, அது போயிட்டு வரட்டுமா, போயிட்டு வாங்க, போயிட்டு வரட்டுமா, போயிட்டு வரட்டுமே ஒப்பாரி வச்சுருப்பாருங்களா. என்ன டாட்டா டாட்டான்னு அழுறான்ல, ஏன்டா 800 போகிறதுக்குள்ளே 3 தடவை SMS பண்ணிடுவான் அதில் ஃபோனில். அதுக்குள்ளே செல்ஃபோனில் பேசிடுவான். எங்கே இப்போ தான் நான் பேச்சின் போய் தாண்டி கொண்டு இருக்கிறேன் ஆளுங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ஒப்பாரி வைக்க தோணுதில்லை. சின்ன பிரிவு அதுக்கே அழுறாங்களே. நிரந்தரமாக இத்தனை வருஷம் 38 ஆண்டுகள் அப்புறம் ஆபிரகாம் வாழ்ந்தாலும் அந்த தனிமையின் பயணம்தான். சாராள் எடுத்து வேற யாருமே, ஏன்னா ஆபிரகாம ஆண்டவனன்னு கூப்பிட்ட ஒரே ஆளு சாராள் தான். கடவுளேன்னு கூப்பிட்டாள், அவன் எப்படி அவனுக்கு நன்றி இல்லாதவனா இருக்க முடியும். ஆனால் நமக்கு ஒரு மகிமை, கர்த்தர் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இதுக்குள்ள வந்தால் கர்த்தர் 6 மகத்துவங்களை அதில் செய்கிறார். இந்த 6ம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குறுதிகள். ஒன்று குட்னஸ் ஆஃப் காட், அடுத்தது பிளஷர் ஆஃப் காட், மூன்றாவது அனாயிண்டிங் ஆஃப் காட், நான்காவது டியூ ஆஃப் காட், ஐந்தாவது பிளஸிங் ஆஃப் காட், ஆறாவது எட்டர்னல் லைஃப் ஆஃப் காட். இந்த 6ம் ஐக்கியத்தை தவிர வேற எங்கேயும் கிடைக்காது. தேவனோடு ஐக்கியம் உள்ள தேவ பிள்ளைகளோடு நமக்கு ஐக்கியம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த 6ம் ப்ராமிஸ் பண்றார் கர்த்தர். எப்படி எட்டர்னலா, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள நிரந்தரமாக நித்தியமாக கொடுக்கிறார். நாம் ஜெபிப்போம்.